إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وبعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وعلى آله وصحبه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة رب زدني علما رب اشرح لي صدري ويسر لي أمري اللهم علمني ما ينفعني وانفعني بما علمتني وزدني علما الحمد لله மதிப்பிற்குரிய தாய்மார்களே, அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய மாணவி சகோதரிகளே, அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு தஆலா உங்களையும் என்னையும் இந்த கல்வி அமர்விலே மார்க்க செய்திகள், மார்க்க சட்டங்கள், மார்க்க ஒழுக்கங்கள், அல்லாஹுடைய ஏகத்துவத்தின் கொள்கைகள் பேசப்படக்கூடிய சபையிலே ஒன்று சேர்த்திருக்கிறார். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹுவை பற்றி பேசப்படக்கூடிய ஒரு கல்வி சபையிலே நாம் அமர்ந்தால் அல்லாஹு தஆலா நம்மை பற்றி பேசுகிறார். அது மட்டுமா, இங்கு உட்கார்ந்து இருக்கக்கூடிய நாம் எல்லோருக்கும் அல்லாஹு தஆலா பாவ மன்னிப்பை உறுதி செய்து விடுகிறான். அல்லாஹ் மலக்குகளிடத்தில் அல்லாஹ் கேட்கிறான், மலக்குகளே, நீங்க அந்த சபைக்கு போனீங்களே, ஆமா அல்லாஹ், அவங்க என்ன பேசுறாங்க, எதை ஆசைப்பட்டாங்க? மலக்குகள் சொல்வார்கள், அல்லாஹ், அவங்க சொர்க்கத்தை ஆசைப்பட்டு பேசிக் கொண்டிருந்தார்கள். எதை ஆசைப்பட்டு? சொர்க்கத்தை ஆசைப்பட்டு பேசிக் கொண்டிருந்தார்கள். அல்லாஹ் கேட்பான், அவங்க எல்லாம் என்ன சொர்க்கத்தை பார்த்துட்டாங்களா? நம்ம ரொம்ப பாருங்க பேர் பண்ண சுப்ஹானல்லாஹ். மலக்குகள் சொல்லுவாங்க, யாருந்தா அவங்க சொர்க்கத்தை பார்க்கறதா? அவங்க துன்யால இருக்காங்க, சொர்க்கத்துல அவங்க பார்த்தது இல்ல. அப்படியா? அப்புறம் என்ன செய்தார்கள்? யாரெல்லாம் நரகத்தை பயந்து பேசிக் கொண்டிருந்தார்கள், நரகத்தை பயந்து பேசிக் கொண்டிருந்தார்கள். அப்படியா? அல்லாஹ் தெரியும், எல்லாம் தெரியும், எல்லாமே அல்லாஹ் தெரியும். அவனுடைய பார்வையிலிருந்து எதுவும் மறையுமா? லா யஅஸுபு அன் இல்மிஹி மிஸ்காலு தர்ரத்தின் ஃபிஸ் ஸமாவாதி வலா ஃபில் அர்த். அவனுடைய அறிவிலிருந்து வானம் பூமியில் ஒரு அணு அளவு கூட மறையாது. யஅலமு மா யலிஜு ஃபில் அர்தி வ மா யக்ருஜு மின்ஹா. பூமியில் என்ன நுழைகிறது, பூமியிலிருந்து என்ன வெளியேறுகிறது, வானத்தை நோக்கி எது ஏறுகிறது, வானத்திலிருந்து எது இறங்குகிறது, எல்லாம் அவனுக்கு தெரியும். எந்த அவுலியாவுக்கும் ஒன்று தெரியும், எந்த அவுலியாவுக்கும் ஒன்று தெரியும். மனிதர்கள் அல்லாஹ்வுல் குயூப், அல்லாஹ் தஆலா யாரு? மறைவான விஷயங்களை அறிந்தவன். மனிதர்களுக்கு மறைவான ஞானம் எதுவும் தெரியாது. யார் எப்போது மரணிப்பார் யாருக்கும் தெரியாது. நாளை என்ன செய்வார் அவருக்கு தெரியாது. நாளை எதை சம்பாதிப்பார் அவருக்கு தெரியாது. எந்த பூமியிலே மரணிப்பார் அவருக்கு தெரியாது. மழை எப்பொழுது வரும் யாருக்கும் தெரியாது. ஒரு தாயின் கருவறையிலே எந்த குழந்தை, எப்படிப்பட்ட குழந்தை இருக்கிறது யாருக்கு? வமா தத்ரி நஃப்சும் மாதா தக்ஸிபு கதா வமா தத்ரி நஃப்சும் பிஅய்யி அர்தின் தமூத் இன்னல்லாஹ இன்தஹு இல்முஸ் ஸாஅ யுனஸ்ஸிலுல் கய்ஸ் வ யஅலமு மா ஃபில் அர்ஹாம் வமா தத்ரி நஃப்சும் மாதா தக்ஸிபு கதா வமா தத்ரி நஃப்சும் பிஅய்யி அர்தின் தமூத். சூரா லுக்மானுடைய கடைசி வசனம் படிக்கிறோம். அல்லாஹ்வை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். மனிதர்கள் இன்று அல்லாஹ்வை மறந்துவிட்டு அடக்கம் செய்யப்பட்ட அவுலியாக்களை நோக்கி ஓடுகிறார்கள். இறந்து போன மனிதர்களிடத்திலே சக்தி, ஒரு பெரிய சக்தி கூடிவிட்டதாக நம்பிக்கை கொண்டு அவர்களுடைய கபர்களிலே சென்று இழ்திகாஃப் இருக்கிறார்கள். அவர்களுடைய கபர்களிலே சென்று நேர்ச்சி செய்கிறார்கள். செய்றாங்களா இல்லையாமா? இங்க பக்கத்துல ஒரு கபர் இருக்கா இல்லையா?
எவ்வளவு பெரிய கபரு பார்த்துருக்கீங்களா? என் பக்கத்தில் ஒரு ஊருக்கு 60 அடிக்கு ஒரு கபர் இருக்காங்களே, 60 அடிக்கு கபர் என்னன்னு தெரியல. மொத்தமா குடும்பத்தையே பரம்பரையை அடக்க முடிப்பாங்களோ? ஏமா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க தான் இந்த பூமியில இறக்கப்படும் பொழுது 60 முழம் இனம். அதுக்கப்புறம் அல்லாஹ் தஆலா படைப்புகளெல்லாம் சுருக்கி கொண்டு வந்து இந்த சைஸ்ல வச்சான். ஆதமுடைய சைஸ்ல நமக்கு வச்சா இத்தனை பேர் உட்கார்ந்து எவ்வளவு பெரிய பில்டிங் கட்டணும், எவ்வளவு பெரிய பில்டிங் கட்டணும். அல்லாஹ் பார்த்தா இவனுலாம் பாவம் பக்கிஸ்தானா இருக்கிற இதுக்கே இவ்வளவு பெரிய வீட்டை கட்டிட்டு இருக்கிறானவ, இதுல வேற இவனோட ஆதமுடைய சைஸ்ல வச்சோம்னா அவ்வளவு ஆளுக்கு ஒரு வீட்டுல, ஆளுக்கு ஒரு ஊர்ல ஒரு வீடு தான் கட்டணும். ஆளுக்கு நான் சொல்றது புரியுதா? ஒரு ஊர்ல எத்தனை வீடு தான் இருக்கும்? மொத்தமா ஒரு வீடு தான் இருக்கும். சரி, விஷயத்துக்கு போ. அப்போ அல்லாஹ் தஆலா மலக்கிட்ட கேட்பான், இன்னும் அவங்க நரகத்தை பத்தி பயந்தாங்களா? எப்பயாவது நரகத்தை பார்த்துருக்காங்கன்னு சொல்லி அல்லாஹ் சொல்லுவான். மலக்குகள் சொல்லுவாங்க, யாரெல்லாம் நரகத்தை எங்க பார்க்கறது? அவங்க தான் பார்க்கவே இல்லை. அப்படியா? அல்லாஹ் சொல்லுவானா, நீங்கள் சாட்சியாக, நீங்கள் சாட்சியாக இருங்கள். அவர்கள் ஆசைப்பட்டதை அவர்களுக்கு நான் கொடுத்து விட்டேன். அல்லாஹ் அக்பர். அவர்கள் ஆசைப்பட்டதை, என்னமா ஆசைப்பட்டோம்? சொர்க்கத்தை ஆசைப்பட்டு உட்கார்ந்து தான் கிடைக்குங்க இல்லையா? இந்த ஆலிம் சாப்பு, இந்த ஆலிமா கூட்டிட்டு வந்து நம்மளை வச்சு அமுக்கி வச்சிருக்காங்கன்னு உட்கார்ந்து இருந்தா கிடைக்குமா? அதுக்கு தான் நான் கேட்டேன். ஆசையோட வந்திருக்கிறீங்களா, பிரியத்தோட வந்திருக்கிறீங்களா, சந்தோஷமா உட்கார்ந்துருக்கிறீங்களான்னு சொல்லி ஏன் கேட்டா புரியுதா? அல்லாஹ் சொல்லுவானா, அவர்கள் எதை பயந்தார்களோ, அவர்கள் எதை பயந்தார்களோ அதை விட்டு அவர்களுக்கு நான் பாதுகாப்பு கொடுத்து விட்டேன். அல்லாஹ் எவ்வளவு பெரிய உத்தரவாதம் பாருங்க, எவ்வளவு பெரிய உத்தரவாதம், கேரண்டி. அல்ஹம்துலில்லாஹ். அதனாலதான் குர்ஆன் ஹதீஸுடைய சபைகள்ல மார்க்க நல்ல பேச்சுகள், மறுமையை பற்றிய பேச்சுகள் பேசப்படக்கூடிய சபையில ஓடி வந்து உட்கார்ந்துடும். நீங்க தூங்கினாலும் பரவாயில்லை. எப்படி என்ன ஆமான்னு தலையாட்டுறது வேகமா தூங்கினாலும் பரவாயில்லை, பரவாயில்லதான். அதுக்கும் அல்லாஹ் கொடுத்துரும். அல்லாஹ் விசாலமானவன். அல்லாஹ் வந்தாரா இந்த சபைக்கு வந்துட்டாலே பரக்கத்து, ரஹ்மத். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். மலக்குகள் சூழ்ந்து கொள்கிறார்கள். ஹஃபத்துஹுல் மலாயிகா வ கஷியத்துஹுர் ரஹ்மா. ரஹ்மத் அப்படியே போர்த்தி கொள்கிறது. வ நஸலத் அலைஹிமுஸ் சக்கீனா. சக்கீனா வானத்திலிருந்து ஒரு பெரிய அமைதி, அல்லாஹ்வுடைய அமைதி, அது அல்லாஹ்வுடைய ஒரு தனி ஸ்பெஷல் ஃபோர்ஸ் அல்லாஹ் தஆலா இறக்கி விடுகிறான். அவ்வளவுதான் பாருங்க. தூக்கமே வராதவங்களை கொண்டு வந்து ஒரு பயான்ல உட்கார வைக்கல. வெள்ளிக்கிழமை நீங்க பண்ணி போனது இல்லையா பாவம்? வெள்ளிக்கிழமை ஆண்கள் சைடுல பாத்தீங்கன்னு சொன்னா ஜும்மா குத்துபால 100 பேர்ல 90 பேர் தூங்கிட்டு இருக்கணும். 100 பேர்ல கேட்டா ஹஸ்ரத் பள்ளிக்கு வந்தோன்னா பரக்கத்து எடுத்துக்கணும். சரி, விஷயத்துக்கு வாங்க. என்ன செய்தி? அல்லாஹ் யார்? அல்லாஹ் அவனிடம் நம்மை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய பாதை எது? எந்த கொள்கை நம்மை சொர்க்கத்திலே கொண்டு போய் நுழைக்கும்? அதுதான் இந்த சபை. அல்லாஹ் யார்? அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் லா தஅخذஹு சினத்துன் வலா நௌம் லஹு மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்த் من ذا الذي يشفع عنده إلا بإذنه يعلم ما بين أيديهم وما خلفهم ولا يحيطون بشيء من علمه إلا بما شاء وسع كرسيه السماوات والأرض ولا يؤوده حفظهما وهو العلي العظيم. الله يار قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. الله تعالى என்னையும் உங்களையும் படைத்தார். அவனை தவிர உண்மையில் வணங்கப்படுவதற்கு தகுதியான இறைவன் ரப்பு யாரும் இல்லை. நம்முடைய வணக்க வழிபாடுகள் எல்லாம் செய்யப்படுவதற்கு முழு தகுதியானவன் யார்? அல்லாஹ் ஒருவன் தான். நீங்கள் குனிய முடியாது,
நீங்கள் சிரம்பணிய முடியாது, நீங்கள் கைகட்டி மரியாதை செலுத்த முடியாது. அல்லாஹ் ஒருவனுக்கே தெரியும். புரியுதுங்களா? உங்களது நம்பிக்கை, உங்களது ஆதரவு, உங்களது பயம், உங்களது பணிவு, உங்களது நேர்ச்சை, உங்களது பிரார்த்தனை எல்லாம் அவன் ஒருவனுக்கே சேர்ப்பிக்கப்பட வேண்டும். வமா உமிரு இல்லா லியஅபுதுல்லாஹ் முக்லிஸீன லஹுத்தீன். அல்லாஹ்வை வணங்குவதற்கு மட்டும் நமக்கு கட்டளை இல்லை. அல்லாஹ்வை வணங்க வேண்டும். வணக்க வழிபாடுகளை அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டுமே பரிசுத்தமாக்கியவர்களாக இன்றைக்கு மக்களுக்கு, முஸ்லிம்களுக்கு இஸ்லாமுக்கும் குஃப்ருக்கும், இஸ்லாமுக்கும் ஈமானுக்கும் ஷிர்க்குக்கும் இடையிலே வித்தியாசம் தெரியாமல் போய்விட்டார். அது எப்படி ஒரு முஸ்லிம், அது எப்படி ஒரு முஃமின்? அல்லாஹ்விற்கு முன்னால் கைகட்டி நின்ற அந்த பணியாளர், அல்லாஹ்விற்கு முன்னால் குனிந்த அந்த அடியார், அல்லாஹ்விற்கு முன்னால் சிரம்பணிந்த அந்த அடிமை, அது எப்படி ஒரு கபருக்கு அருகிலே சென்று அந்த கபரில் இருப்பவர் எனக்கு நன்மை செய்வார், எனது தீமையை தடுப்பார், அவர் எனக்கு பரிந்துரைப்பார் என்று அவருக்கு அவன் நேர்ச்சை செய்ய முடியும்? ஒரு முஸ்லிமால் எப்படி செய்ய முடியும்? قل إن صلاتي ونسكي ومحياي ومماتي لله رب العالمين لا شريك له وبذلك أمرت وأنا أول المسلمين. எனது தொழுகை, நான் நிற்பது, குனிவது, சிரம்பணிவது, என்னுடைய பிரார்த்தனை, என்னுடைய வணக்க வழிபாடுகள், என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய மரணம் எல்லாம் அகிலங்களை படைத்து பரிபாலிக்கக்கூடிய அல்லாஹ் ஒருவனுக்கு, அவனுக்கு இணை இல்லை, துணை இல்லை. இத்தகைய ஒரு கொள்கை கொடுக்கப்பட்ட ஒரு முஸ்லிமால் அல்லாஹ்வை தவிர இறந்து போன இன்னொருவர் தனக்கு நன்மையை செய்ய முடியும் என்று எப்படி அவன் நம்பிக்கை கொள்ள முடியும்? ஈமானும் ஷிர்க்கும் ஒன்றுக்கொன்று முரண்பட்டது. புரியுதுங்களா நான் பேசுறது? கேட்கிறீங்களா? ஈமானும் ஷிர்க்கும் ஒன்றுக்கொன்று முரண்பட்டது. ஈமான் உங்களை சொர்க்கத்திற்கு கொண்டு செல்லும், ஷிர்க் உங்களை அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், நரகத்திற்கு கொண்டு போய் சேர்த்து விடும். ஈமான் உங்களை அல்லாஹ்வோடு சேர்ப்பிக்கும், ஷிர்க் உங்களை இப்லீஸோடு சேர்த்து இங்கே சேர்த்து விடும், இப்லீஸோடு, இப்லீஸுடைய கெட்ட கொள்கையோடு சேர்த்து விடும். ஈமான் உங்களுக்கு தௌஹீதின் பக்கம் வழிகாட்டும், அல்லாஹ் ஒருவனை வணங்குவதின் பக்கம். ஷிர்க் அல்லாஹ்வுடன் வேறு கடவுள்களை ஏற்படுத்திக் கொள்வதற்கு வழிகாட்டும், அல்லாஹ்வுடன் வேறு கடவுள்களை ஏற்படுத்திக் கொள்ள வழிகாட்டும். நான் அலிம்சா, நீ புதுசா சொல்ற, அவுலியாக்கள் இல்லாம எப்படி அலிம்சா நடக்கும்? எப்படி கேக்குறாங்க? அவுலியா இல்லாம எப்படி அலிம்சா நடக்கும்? அது சொல்லுங்க. நீ என்ன அலிம்சா, நீ புதுசா சொல்ற? எங்க பாட்டம் பூட்டம் பூட்டி எல்லாம் இப்படித்தான அலிம்சா செஞ்சாங்க. அல்லாஹ் சொல்றான், அவலவ் கான ஆபாஉஹும் லா யஅகிலூன ஷைஅன் வலா யஹ்ததூன். அட முஷ்ரிக்குகளா, இணை வைப்பவர்களா, உங்களது மூதாதைகள் கல்வி அறிவில்லாதவர்களாக, புத்தி இல்லாதவர்களாக, நேர்வழி இல்லாதவர்களாக இருந்தாலுமா அவர்களுக்கு பின்னால் நீங்கள் செல்வீர்கள்? அல்லாஹ் கேக்குறான், குல் ஹாது புர்ஹானக்கும் இன் குன்தும் சாதிகீன். நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் ஆதாரத்தை கொண்டு வாருங்கள். அவுலியாக்கள் இடத்துல கேக்குறீங்கல்ல, இந்த அவுலியா எதை படைத்தார் சொல்லுங்கள். ஹல் மின் காலிகின் கைருல்லாஹ், ஹல் மின் காலிகின் கைருல்லாஹ் யர்ஸுகுகும் மினஸ் ஸமாஇ வல் அர்த். அல்லாஹ்வை தவிர வேறு படைப்பாளன் இருக்கிறானா வானத்திலிருந்து பூமியிலிருந்து உணவளிப்பதற்கு? சொல்லுங்கள். அஹலகுக ஹல்கில்லாஹ் ஃபதஷாபஹல் ஹல்கு அலைஹி. அட அறிவாளிகளா, சிந்தித்து பாருங்களா. யாரிடத்திலே சென்று நம்பிக்கை கொள்கிறீர்களோ, ஆதரவு வைக்கிறீர்களோ, யாரை பயப்படுகிறீர்களோ, யாரிடத்திலே உங்களது தேவைகளை கேட்கிறீர்களோ, அவர்கள் அல்லாஹ்வுடைய படைப்பை போன்று எதையாவது படைத்திருக்கிறார்களா? சொல்லுங்க. அல்லாஹ்வின் நடிகார்களே, கபூர்ல இறந்து போனவங்க அல்ஹம்துலில்லாஹ் அவங்க தங்களுடைய அமலோட அல்லாஹ்விடத்தில் போயிட்டு
நம்மளோட அல்லாஹ்விடத்தில் போய்விட்டார்கள். இனி நமக்கு அவர்களுக்கும் உள்ள தொடர்பு என்ன? அவர்களுக்காக நம்ம நல்ல துஆ செய்யணும். புரியுதுங்களாமா? அவர்களுக்காக நம்ம என்ன செய்யணும்? அதுக்குன்னு பூந்தி வாங்கி வச்சு ஜிலேபி வாங்கி வச்சு கிடையாது. புரியுதா? ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم. يا الله எங்களை மன்னித்து விடு. மூமின்கள் யாரெல்லாம் எங்களுக்கு முன்னால் சென்று விட்டார்களோ அவர்களை எல்லாம் மன்னித்து விட்டாங்க. கபராளிகளுடைய கபர் பக்கமா போனா அஸ்ஸலாமு அலைக்கும், மூமின்களுடைய கபர்களே உங்களுக்கு அல்லாஹ்வுடைய சலாம் உண்டாகட்டும். யக்ஃபிருல்லாஹு லனா வலக்கும், உங்களையும் எங்களையும் அல்லாஹ் மன்னிப்பானாக. உங்களுக்கும் எனக்கும் அல்லாஹ்விடத்தில் ஆஃபியத்தை, பாதுகாப்பை கேட்கிறேன், நரகத்திலிருந்து விடுதலையை கேட்கிறேன். புரியுதுங்களா? இதுதான் செய்யணும். என்ன செய்யக்கூடாது? கபர கோரி கட்டி குப்பா கட்டி அங்க போய் வணக்க வழிபாடு செய்யக்கூடாது. அங்க போய் நேர்ச்சி செய்யக்கூடாது. அங்க போய் நம்பிக்கை வைக்க கூடாது. அவுலியாவிடத்துல வந்து சொல்லிட்டோம், அவுலியா அல்லாட்ட சொல்லிடுவாரு. எப்படி நம்புறாங்க? அவுலியாட்ட சொல்லிட்டாங்களா? அவுலியா அல்லாட்ட சொல்லி காரியத்தை முடிச்சு கொடுத்துருவாங்க. அல்லாஹ் என்ன கேட்கிறான்? அட அறிவாளிகளா, இவரை உனக்கு ஏஜென்டா நான் எப்படா ஆகுனேன்? எப்படி இவரை உனக்கு ஏஜென்டா நான் எப்ப ஆகுனேன்? அல்லாஹ் தத்தஹிது மின் தூனி வகீலா, என்னிடத்திலே நெருங்குவதற்கு என்னை தவிர யாரையும் பாதுகாவலர்களாக பொறுப்பாளர்களாக ஆக்காதீர்கள். புரியுதா? புரியுதுங்களாமா? ரசூலுல்லாஹ்வை விட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயர்ந்தவர், சிறந்தவர், மகத்தானவர், கண்ணியத்திற்குரியவர், மிக நல்லவர், பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர். லியக்ஃபிர லக அல்லாஹு மா தகத்தம மின் தம்பிக வ மா தஅக்கர், எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டவர். அல்லாஹ்வுடைய அர்ஷுக்கே போய் அல்லாஹ்வை சந்தித்து வந்தவர்கள், அல்லாஹ்வுடைய குர்ஆன் கலாம் நேரடியா இறங்கியவர்கள். இவர்களை விட சிறந்தவர்கள் யார் சொல்லுங்க பார்க்கலாம்? இருக்காங்களா? இன்னைக்கு அப்துல் காதர் ஜீலானின் நம்பிக்கை, அடுத்து அல்லாஹ் முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் பாதுகாப்பு. தமிழ்நாட்டு முஸ்லிம்களுக்கு ஒரு அல்லாஹ் இங்க இருக்காங்க, நாகூர்ல காபூல் நபி அவங்க பேர். நீங்க பாருங்க, ஆண்டவர்னு போட்டுருக்காங்க. யாருங்க மாலிகுல் முல்க்? குலில்லாஹும்ம மாலிகல் முல்க். யார் ஆட்சிக்கு சொந்தக்காரன்? யார் ஆண்டவன்? யார் அரசன்? மாலிகி யௌமித்தீன் குலில்லாஹும்ம மாலிகல் முல்க் ஃபீ மக்அதி சித்கின் இன்த மலீகின் முக்ததிர். அல்லாஹ் தான் பரிபூர்ணமான அரசன், ஆண்டவன். நாகூர் ஆண்டவர் பள்ளிவாசல், பள்ளிவாசலுக்கு நாகூர் ஆண்டவர் பேர். மொய்தீன் ஆண்டவர் பள்ளிவாசல். முஸ்லிம்களா எத்தனை ஆண்டவர் நாகூர்? சிறுக்கிற்கும் ஈமானுக்கும் வேறுபாடு இல்லாமல் போய்விட்டது. அல்லாஹ் பாதுகாப்பு. பாத்தீங்கன்னா யா காதர் முராத் அப்படின்னு என்ன இருக்கும்? காதர் அவங்க பேர். அவுலியா காதர் அவுலியா எங்களுடைய நோக்கத்தை எல்லாம் நிறைவேற்றி கொடுத்திருக்கீங்களா? எப்படி என்ன நடக்குதுன்னு சொல்லி கூட்டம் கூட்டமா போவாங்க, கூட்டம் கூட்டமா போவாங்க. ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கான காசு கொண்டு போய் போடுறாங்க. வெள்ளி, தங்கம், அதுக்கப்புறம் கோழி, சேவக்கோழி, புறா கோழி எல்லாத்தையும் கொண்டு போய் எவ்வளவு பெரிய அறியாம மொட்டை போடுறாங்க. போய் இங்க போய் ஆனா வாய்வார்களா, நீங்க மொட்டை போடுறதுக்கு உண்டான இடம் காபத்துல்லா, மஸ்ஜிதுல் ஹராம், மக்காவுக்கு ஹஜ்ஜி உம்ராக்கு போகும்போது தாண்டா இங்க போய் மொட்டை போடுறா பாய் நேர்க்கப்பட்டு. இங்கப்பா நாகூர்ல போய் மொட்டை போடுறது யாருடைய மார்க்கம் கூடாது? இது யாருடைய தீன்? இது இப்ப நான் என்ன கேள்வி கேட்டேன்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட உயர்ந்தவர் யார் கேட்டனா இல்லையா? அந்த நபி உயிரோடு இருக்காங்களா, இறந்து போயிட்டாங்களா? ஆனா நபிமார்களுடைய கபருடைய வாழ்க்கை என்பது வேறு, மற்ற மனிதர்களுடைய வாழ்க்கை மாதிரி கிடையாது. அவங்க விசேஷமானவர். இறந்துட்டாங்க, கன்ஃபார்ம், நோ டவுட். இன்னக மையித்துன் வ இன்னஹும் மையித்தூன். நபியே நீங்களும் மௌத்தாவீர்கள், மக்கள் எல்லோரும் மௌத்தாவார்கள். வமா முஹம்மதுன் இல்லா ரசூல். முஹம்மது ஒரு தூதரே தவிர வேறில்லை. கத் ஹலத் மின் கப்லிஹி ருசுல். அவருக்கு முன்னால் பல தூதர்கள் வந்து சென்று விட்டார்கள். அஃபஇம்மா தௌகுதிலன் கலபதும் அலா ஆகாபிக்கும். முஹம்மது இறந்து விட்டாலோ கொல்லப்பட்டாலோ நீங்க
நீங்கள் மார்க்கத்தை விட்டு புறமுதுகு காட்டி ஓடிவிடுவீர்களோ. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுங்க, இறந்து விட்டார்கள். ஆனா கபரில் நபிமார்களுடைய வாழ்க்கை என்பது மற்ற மனிதர்களுடைய வாழ்க்கையிலிருந்து வேறுபட்டது. புரியுதா? இப்ப எங்கேயாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் இறந்துட்டா நீங்க என் பொருட்டால துவா கேளுங்க, உங்க தேவையெல்லாம் எங்கள்கிட்ட வந்து சொல்லுங்க, நான் உங்களுக்காக சிபாரிசு செஞ்சு அல்லாஹ்விடத்துல தேவையெல்லாம் நிறைவேற்றி கொடுத்துறேன்னு சொல்லியிருக்காங்களாமா? உங்களுக்கு என்ன வேணுமோ, நீங்க எல்லாம் பாவிகள், நீங்க அல்லாஹ்ட்ட நேரா கேட்க முடியாது, நீங்க அல்லாஹ்ட்ட நேரா கேட்க முடியாது, நான் தான் நல்லவன், உண்மையிலேயே நான் தான் நல்லவன் என்று சொல்வதற்கு முழு தகுதியானவர் நம்முடைய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லையா? அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் தஆலா நஃப்ஸுக்கும் ஷைத்தானுக்கும் அவர்கள் மேல ஆதிக்கத்தை கொடுக்கவே. அவ்வளவு பெரிய பரிசுத்தமான மனிதர், பரிசுத்தமான ஒரு ரசூல். அல்லாஹ் ஏற்றுக்கொண்டார் அவர்களை. அல்லாஹ் அவர்கள் மீது அன்பை பொழிந்தார், பாசத்தை பொழிந்தார், அருளை பொழிந்தார். வகான ஃபத்லுல்லாஹி அலைக அஸீமா. முஹம்மதே, அல்லாஹ் உங்களுக்கு செய்த அருள் மிக மகத்தான அருள் என்று அல்லாஹ் சொன்னார். அலம் நஷ்ரஹ் லக ஸத்ரக் வ வதஅனா அன்க விஸ்ரக அல்லதி அன்கத ظهرك ورفعنا لك ذكرك فإن مع العسر يسرا إن مع العسر يسرا فإذا فرغت فانصب وإلى ربك فارغب. அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹ் மேல அவ்வளவு பெரிய பாசக்காரர். வல்துஹா வல்லைலி இதா சஜா மா வத்தஅக ரப்புக வமா கலா. நபியே, முற்பகலின் மீது சத்தியமாக, சூழ்ந்து கொள்ளும் இரவின் மீது சத்தியமாக, உங்களது ரப்பு ஒருபோதும் உங்களை கோபித்துக் கொள்ளவே மாட்டான், உங்களை ஒருபோதும் உங்களுடைய ரப்பு கைவிடவே மாட்டான். எவ்வளவு பெரிய பாசக்காரர் அல்லாஹ் தஆலா. அப்படிப்பட்ட பாச நேச நெருக்கமாய் இருக்கிற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு அல்லாஹ்வுக்கு இடையில தரகராக ஆக முடியாது. முடியுமா? முடியுமா? முடியாது. நபியும் அல்லாஹ்வுடைய பாவ மன்னிப்பின் பக்கம் தேவை உள்ளவர். நாமும் யாருடைய பாவ மன்னிப்பின் பக்கம்? அல்லாஹ்வுடைய பாவ மன்னிப்பின் பக்கம் தேவை உள்ளவர். அல்லாஹ் தஆலா நம்ம நபிக்கு விசேஷமா மறுமையில சிபாரிசுங்கிற ஒரு தகுதியை கொடுத்திருக்கார். அவங்க சிபாரிசு அல்லாஹ்விடத்துல கேட்டதுக்கு பிறகுதான் அல்லாஹ் தஆலா கேள்வி கணக்கையே ஆரம்பிப்பான். ஆனா இந்த துன்யால உங்களுக்கு ஏதாவது தேவைனா நீங்க யாரும் என்னிடத்துல நேரா கேட்காதீங்க, நபிட்ட போய் கேளுங்க. எங்கேயாவது ஆயத்து இருக்காங்க? ஏமா பெரியவங்களா, குர்ஆன்ல ஏதாவது படிச்சிருக்கீங்களாமா? பிறகு எப்படி இந்த முஸ்லிம்கள் அல்லாஹ்விடத்திலே கேட்பதற்கு அல்லாஹ் அல்லாதவர்களை நாடுகிறார்கள்? அல்லாஹ் என்ன சொல்றான் அல் குர்ஆன்ல? சூரா பக்ரா 185வது வசனம். وَإِذَا سَأَلَكَ عِبَادِي عَنِّي فَإِنِّي قَرِيبٌ أُجِيبُ دَعْوَةَ الدَّاعِ إِذَا دَعَانِ فَلْيَسْتَجِيبُوا لِي وَلْيُؤْمِنُوا بِي لَعَلَّهُمْ يَرْشُدُونَ. 185 186 சொல்றாங்க அல்லாஹ் தஆலா, நபியே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களிடத்திலே வந்து என்னுடைய அடியார்கள் அல்லாஹ்வை எப்படி அழைப்பது, அல்லாஹ்வை எப்படி அழைப்பது, அவன் தூரமா இருக்கிறானா சத்தமா அழைக்கிறதுக்கு, பக்கத்துல இருக்கிறானா மென்மையா அழைக்கிறதுக்கு என்று கேட்டால் சொல்லுங்க. இன்னி கரீப். அல்லாஹ் எங்கமா இருக்கான்? அல்லாஹ் அக்பர். நமக்கு நெருக்கமாக இருக்கிறான். தயவு செய்து என் தாய்மார்களை இங்க வந்திருக்கவங்கள்ட்ட நான் குறிப்பா சொல்றேன், உங்கள் ஈமானை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வை உங்களை விட்டு தூரமாக நினைத்து விடாதீர்கள். அல்லாஹ்வை உங்கள் மீது கோபம் கண்டவனாக நினைக்காதீர்கள். நான் கேட்டால் அல்லாஹ் கொடுப்பானா என்று நிராசை அடையாதீர்கள். என் மீதெல்லாம் அல்லாஹ் கருணை காட்டுவானா என்று நிராசை அடையாதீர்கள். அல்லாஹ்வை நம்மில் ஒவ்வொருவரும் அவன் எனது ரப்பு, ரப்பி ரப்பி, எனது ரப்பு ரஹ்மானி, என்னுடைய ரஹ்மான், என்னுடைய ரஹீம், என்னுடைய இலாஹ், எனக்கு நியமத்து கொடுத்தவன், எனக்கு அருள் கொடுத்தவன். அல்லாஹ்வை உங்கள் மீது பாசக்காரனாக, நேசக்காரனாக, உங்கள் மீது பற்றுள்ளவனாக, உங்களை நேசிப்பவனாக, உங்கள் மீது அன்புள்ளவனாக உணருங்கள். ஈமான் வரும். உங்களுக்கு அல்லாஹ்வின் மீது உண்டான ஈமான் யகீன் உறுதியாகும். ஏன் நினைக்கிறீங்க எப்ப பார்த்தாலும் அல்லாஹ் மேல கெட்ட எண்ணத்தை? என்ன கெட்ட எண்ணம்? நம்ம எல்லாம் துவா கேட்டு அல்லாஹ் கபூல் செய்வான். எவ்வளவு கோபம் வரும் தெரியுமா? அல்லாஹ்வை திட்டுகிறீர்கள் நீங்க.
இல்லை. இன்னஹு லா யைஅஸு மின் ரௌஹில்லாஹ் இன்னஹு லா யைஅஸு மின் ரௌஹில்லாஹ் இல்லல் கௌமுல் காஃபிரூன். அல்லாஹ்வுடைய கருணையிலிருந்து நிராசை அடைய மாட்டார்கள் காஃபிர்களை தவிர. யாருக்கு நிராசை அடைவா? அல்லாஹ் என்ன மன்னிக்க மாட்டான், அல்லாஹ்வுடைய கருணை எனக்கு கிடைக்காது, அல்லாஹ்வுடைய உதவி எனக்கு கிடைக்காது, நான்லாம் துஆ கேட்டா கபூல் ஆகும், நம்முடைய தொழுகையில எங்க ஏற்றுக்கொள்ளப்படும், இப்படிப்பட்ட ஒரு கெட்ட எண்ணத்தை யார் வைப்பார்கள்? காஃபிர் வைப்பான் என்று அல்லாஹ் சொல்கிறான். மூமின் ஒருபோதும் தன்னுடைய ரப்பின் மீது நிராசை வைக்க மாட்டான், கெட்ட எண்ணங்களை வைக்க மாட்டான். அல்லாஹ்வுடைய நெருக்கமாக இன்ன ரஹ்மத்தல்லாஹ் கரீபும் மினல் முஹ்சினீன். அல்லாஹ் உங்களை நெருக்கமாக்கிக் கொள்ள விரும்புகிறான். உங்களை அவனுக்கு நெருக்கமாக்குங்கள். உங்களுடைய அன்பு அல்லாஹ்விடத்தில் சொல்லுங்க. யா அல்லாஹ், உன்னை நான் நேசிக்கிறேன். யா அல்லாஹ், உன் மீது நான் அன்பு வைத்திருக்கிறேன். யா அல்லாஹ், உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீ எனக்கு கண்ணை கொடுத்தாய், காலை கொடுத்தாய், அறிவை கொடுத்தாய். யா அல்லாஹ், நீ எனக்கு உணவை கொடுத்தாய். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லிக் கொண்டே இருங்கள். உணர்வோடு சொல்லுங்கள். சும்மா கிடையாது. ஒரு ட்ரெஸ்ஸை எடுக்கும் பொழுது, ஒரு உணவை எடுக்கும் பொழுது, ஒரு மினரல் தண்ணீரை எடுக்கும் பொழுது, காலையில் மாலையில் அல்ஹம்துலில்லாஹ், இதெல்லாம் என்னுடைய ரப்பு கொடுத்தது. ஹாதா மின் ஃபத்லி ரப்பி, அல்ஹம்துலில்லாஹ், எல்லாம் என்னுடைய ரப்பு கொடுத்தது. புரியுதா இல்லையா? இன்றைக்கு முஸ்லிம்கள் ஒரு கூட்டம் விட்டுட்டாங்க. அல்லாஹ் அவர்களுடைய பெருநாள் தொழுகை அல்லது அவர்களுடைய ஜும்மா தொழுகையை தவிர அவர்களுக்கு அல்லாஹ்வுக்கு சம்பந்தம் இல்லை. அல்லாஹ் பாதுகாக்க. அவர்களுடைய நம்பிக்கை எல்லாம் எங்க இருக்கு? அவுலியா யார் இருக்கு? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை விட பெரிய அவுலியா யார்? எல்லா அவுலியாவுக்கும் யார் தான் இமாம்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த நபியவே அல்லாஹ்வுக்கு நமக்கு இடையில நடுவராக வைக்க முடியாது. நபியின் மீது அல்லாஹ்வை புகழணும், நபியின் மீது ஸலவாத் சொல்லணும், அல்லாஹ்விடத்துல நேரடியாக கேட்கணும். எப்படி கேட்க கூடாது? எப்படி கேட்க கூடாது? ரசூலுல்லாஹ், நான் உங்கள்கிட்ட கேட்டேன், இதெல்லாம் எனக்கு லிஸ்ட் கொண்டு போய் நான் போய் லிஸ்ட் கொடுத்துருவாங்க. என்ன கொடுத்துருவாங்க? லிஸ்ட் எல்லாம் கரெக்டா ஒரு லிஸ்ட்டை போட்டு போறதுக்கு முன்னாடியே ஏற்பாடு, பக்தி, பரவசம் பார்க்கணுமே. இந்த நாவலுக்கு போறவங்களுக்கு யா அல்லாஹ், இந்த பக்தி, பயம், பரவசம்லாம் எங்க இருந்து வருதுன்னு தெரியும். அல்லாஹ்வை 2 ரக்காத்து தொழும்போது வராது, குர்ஆனை கையில் எடுத்தா வராது, குர்ஆனை கேட்டா வராது. அவுலியான்னு சொல்லிட்டா அப்படியே பக்தி பார்க்கணுமே, அப்படியே கூடி குறுகி அப்படியே ஒரு மாதிரியா. சில பேர் பாத்தீங்கன்னா தர்காவுக்கு போயிடுமா, கவனிக்கிறீங்களா, கேட்கறீங்களா, நான் பேசுறது புரியுதா? தர்காவுக்கு போயிட்டு வரும் பொழுது ரிவர்ஸ் கீர்ல வருவோம். எப்படிமா? தர்காவுக்கு போயிட்டு வரும்போது எந்த கீர்ல வருவாரு? ரிவர்ஸ் கீர்னா தெரியுமா? இந்த கார் ரிவர்ஸ்ல போகும், பார்த்துருக்கீங்களா? பார்த்தது இல்ல. கார் பஸ் ரிவர்ஸ்ல போகும் அப்படின்னா என்ன? பின்னாடியே போகும். அந்த மாதிரி இந்த 2 கால் மனுஷன் தர்காவுக்கு போயிட்டு எப்படி வரான்? ரிவர்ஸ்லயே வரான். என்னடா ஆச்சு? ரிவர்ஸ்ல கண்ணு முன்னாடியில எல்லாம் படிச்சிருக்காங்க, பின்னாடி வரானே கேட்டா அவுலியாவை பார்த்துட்டு வரான். அப்படி திரும்பினா முதுகு அவுலியாவுக்கு காட்டின மாதிரி ஆயிடும். திரும்பினா என்ன ஆயிடுமா? சொல்லுங்கம்மா, முதுகு அவுலியாவுக்கு காட்டின மாதிரி ஆயிடுமா? அது அவமரியாதை ஆயிடுமா? அதனால அப்படியே ரிவர்ஸ்ல வந்துகிட்டே இருப்பாரு. முதுகு வரைக்கும் பார்த்து பின்னாடி வரை பார்த்து, ஏன்டா நீ தான் அவுலியா பாதுகாக்க நாங்க போனீங்க, அப்புறம் எதுக்கு பயப்படுற? தைரியமா வர வேண்டியதானே. அல்லாஹ்வை விட ஒரு மகத்துவத்தை அந்த கபறுகளின் மீது வைத்து விட்டார்கள். யாரு? முஸ்லிம்களுடைய ஒரு கூட்டம். அல்லாஹ் பாதுகாக்க. அங்க போறதுக்கு என்ன ஏற்பாடு, போனதுக்கு பிறகு என்ன, அங்க போய் அந்த மண்ணை வாங்கி, சட்னியை வாங்கி, சாப்பாட்டை வாங்கி எல்லாத்துக்கும் அவுலியா பேர்ல பகிர்றது என்ன நம்பிக்கை. எல்லா சிலை வழிபாடுகளின் கலாச்சாரம். இதெல்லாம் என்ன? இணை வைப்பவர்கள் மக்காவுடைய முஷ்ரிக்குகள் என்ன செய்தார்களோ, சிலை விலங்குகள் எங்கெல்லாம் இருக்கிறார்களோ அவர்கள் என்ன செய்கிறார்களோ அதைத்தான் அங்கே செய்கிறார். அது நாகூரா இருக்கட்டும், அஜ்மீரா இருக்கட்டும், மெட்ராஸுடைய மவுண்ட் ரோடா இருக்கட்டும், அல்லது எக்மோரா இருக்கட்டும், அல்லது கோவளமா இருக்கட்டும், அல்லது தஞ்சாவூர் என்ன பீமா, தஞ்சாவூர் ஒரு பீமா இருக்காங்களே, ஆத்தடி பீமாவா, நம்ம மரத்தடி பீமா, இப்படி எங்க பார்த்தாலும் முஸ்லிம்கள் ஒரு கூட்டம் கோயில்களை கட்டி வைத்துக் கொண்டார். இவங்க நம்பிக்கைலாம் எங்க இருக்கு? இப்ப அல்லாஹ் மேல இல்ல. எங்க இல்ல இருக்கு? அல்லாஹ் மேல இருக்குன்னா எப்படின்னா, அல்லாஹ் இருக்கு, அவன் இருக்கு, அவன் என்னமோ நம்மளெல்லாம் கண்டுக்காம அவன் வேற யாரையும் கண்டுக்கிட்டு இருக்க மாதிரி. நம்மை அல்லாஹ் கண்டுக்கவில்லை என்றால் வேற யாரையும் கண்டுக்க போறா? மூமின்கள் நீங்க, முஸ்லிம்கள் நீங்க, உங்க மேல பாசம் உள்ளவன் அல்லாஹ் தஆலா, எவ்வளவு பெரிய அக்கறை உடையவன் அல்லாஹ் தஆலா உங்க மேல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் கேட்டாங்க,
யார் ரசூலல்லாஹ், நாங்க அல்லாஹ்ட்ட எப்படி பேசுறது, அல்லாஹ்ட்ட எப்படி துஆ கேட்கிறது, புரியுதுங்களாமா? அப்ப அல்லாஹ் சொன்ன, நபியே என்னுடைய அடியார்களுக்கு சொல்லுங்கள், ஃபஇன்னி கரீம், நான் ரொம்ப பக்கத்துல இருக்கேன். நான் எங்க இருக்கேன்? ரொம்ப பக்கத்தில் இருக்கிறேன். இன்னி கரீம் உஜீபு தஅவத்தத் தா, அழைப்பவரின் அழைப்புக்கு நான் பதில் கொடுக்கின்றேன். அல்லாஹ், நீங்க யா அல்லாஹ்னு அழைச்சிட்டாங்க. நீங்கள் எவ்வளவு பெரிய பாவியாக இருந்தாலும், உலகத்தில் உள்ள எல்லா பாவங்களையும் எதையும் விடாமல் செய்திருந்தாலும், யா அல்லாஹ், யா ரப், என் இறைவா, நான் குற்றவாளியாக உன்னிடம் வந்திருக்கிறேன், என்னை மன்னிப்பாயாக. ஒரு வார்த்தை, ஒரு சின்ன கண்ணீர் சொட்டு, ஒரு அழுக வரலையா, அழுகுற மாதிரி நடிக்க வாசி, அழுக வரலடா, அழுகிற மாதிரி, யா அல்லாஹ், நான் தப்பு பண்ணிட்டேன், அல்லாஹ் என்னை மன்னிச்சு, நீதான் எனக்கு புரியும். அல்லாஹ் சொல்கிறான், சத்தியமாக உன்னை மன்னிப்பேன். எப்படி சொல்றான்? சத்தியமாக உன்னை மன்னிப்பேன். போ, உன் பாவம் எல்லாம் கழுவப்பட்டு விட்டது. உன் பாவம் எல்லாம், நீ செஞ்ச எல்லாமே கழுவப்பட்டு. யாருக்காவது அநியாயம் பண்ணியிருந்தா அதை போய் சரி பண்ணிக்க, அவ்வளவு. யாருக்காவது அநியாயம் பண்ணியிருந்தா சரி பண்ணி, உங்க அம்மாவுக்கு உங்க அத்தாவுக்கு நீ ஏதாவது அநியாயம் பண்ணியிருந்தா போய் மன்னிப்பு கேட்டுக்க, சரி பண்ணி. யாருக்காவது ஏதாவது கொடுக்க வேண்டியது இருந்தா சொல்லிடு, அதை போய் கொடுத்துக்கணும். மற்றபடி அடியானே, நீ எனக்கு என்ன செஞ்சியோ, எவ்வளவு செஞ்சியோ எல்லாத்தையும் நீ மன்னி என்று சொன்ன உடனே நான் மன்னிச்சிட்டேன். இவனை விட இப்படிப்பட்ட ரப்ப எங்க போய் தேடுவீங்க? யாரு இருக்கா? நம்ம மண்டைக்கு புரியுதா? எங்கேயாவது ஷாவுல் மீது ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, நான் இறந்ததற்கு பிறகு எனது கபரை நோக்கி வாருங்கள் முரீதுகளே சொல்லிட்டு போனாங்களா? ஏதாவது ஊர்ல இருக்கா? அப்துல் காதர் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹி, பாவங்க அவரு, பாவம், அவ்வளவு பெரிய நல்லவர்கள் அவர். யாரு? ஒரே வாழ்நாளெல்லாம் அல்லாஹ் அல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் தௌஹீதுடைய பிரச்சாரத்தை பண்ணிட்டு இருந்தவர். யாரு? கடைசியில் அவர் ஒரு அல்லாஹ் வாக்கிறார். உங்களுக்குலாம் தெரியுமான்னு தெரியல, உனக்கு தெரியும். அந்த காலத்துல வீட்டுல கதவை சாத்தும் போது என்னவா சொல்லி கதவை சாத்துவாங்க? பாட்டியா ஞாபகம் இருக்கா? கௌஸ் நாயகம் பெயரால், அப்துல் காதர் ஜீலானி பெயரால், கௌஸ் நாயகமே எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் சொல்லுவாங்களா இல்லையாமா? கேட்டிருக்கீங்களா? கேட்டீங்களா இல்லையா? சும்மா சொல்லாதீங்க, நீங்க கேட்டீங்களா இல்லையா? நம்ம ஊர் பொம்பளையே பொண்ணுங்க சொல்லுவாங்களா இல்லையா? உண்மையா சொல்லுங்க. அது மட்டுமா? என்னது, இந்த ஆஸ்பத்திரியில பிரசவத்துக்கு படுக்க வச்சிருப்பாங்கல்ல, அங்க பக்கத்துல உட்கார்ந்துட்டு யா கௌஸ் யா கௌஸ் யா கௌஸ், இதுதான் நார்மல் குழந்தை கொடுக்கிறது. யாருக்கு கேட்கிறாங்க துவா? அப்துல் காதர் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹி ரட்சிப்பவரே, யா கௌஸ் நாயகம், யா கௌஸ் நாயகம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கேயாவது சொல்லிட்டு போயிருக்காங்களா? நான் இறந்ததுக்கு பிறகு என் பொருட்டான துவா கேளுங்க, நீங்க எது கேட்டாலும் எதுகிட்ட தான் வரணும். நம்ம தமிழ்நாட்டு ரொம்ப அட்வான்ஸுங்க. காசு உள்ளவங்க எல்லாம் ரமதான்ல மக்காவுக்கு போய் எட்டுக்காஃப் இருக்க போறாங்களாம். நாங்கெல்லாம் ஏழை முஸ்லிம்கள், காசு இல்லை, அதனால நாகூர்ல போய் எட்டுக்காஃப் இருக்க போறாங்க. இதெல்லாம் அவங்க சொல்லி காதால கேட்டதுங்க, நானா கற்பனை பண்ணி அள்ளி விடுறேன்னு நினைக்காதீங்க. நீங்க 3 உருசுல கலந்துக்கிட்டா ஒரு உம்ரா செஞ்ச நன்மை. அது தெரியுமா உங்களுக்கு? ஏன்டா இந்த உருசுக்கு இப்படி ஓடுறாங்கன்னு சொல்லி, என்னவா 3 உருசுக்கு போனா உருசுனா தெரியுமா? தெரியாத வரைக்கும் நல்ல பண்ணி 3 உருசுக்கு போயிட்டா என்னவாமா சொல்லுங்க? ஒரு உம்ரா செஞ்ச நன்மையா. 7 உருசுல கலந்துக்கிட்டா ஹஜ்ஜே உங்க மேல கடமையானதெல்லாம் உங்களுக்கு நிறைவேறி போச்சாம். இப்படி 7 உருசுல வரிசையா கலந்துக்கிட்டா உங்களுக்கு என்ன ஆயிடுச்சு? ஹஜ்ஜி கடமை நிறைவேறிச்சாங்க. என்ன அள்ளி விடாச்சு. இப்போ வாங்க விஷயத்துக்கு. யாருடைய பொருட்டால அல்லாஹ்விடத்துல கேட்க முடியாது. அல்லாஹ்விடத்துல அல்லாஹ்வுடைய பொருட்டால தான் கேட்க முடியும். அல்லாஹ்விடத்துல சொல்லுங்கம்மா, அல்லாஹ்வுடைய பொருட்டால அல்லாஹ்வை புகழ்ந்து தான் கேட்க முடியும். நீங்க அடிமை, அல்லாஹ் ரப்புன்னு சொல்லி கேளு. யா அல்லாஹ், நீ கொடுப்பவன், நான் வாங்கக்கூடியவன், நீ மன்னிப்பவன், நான் குற்றவாளி, நீ எனது ஆண்டவன், நான் உன்னுடைய அடிமை சொல்லி கேளுங்க அல்லாஹ்விடத்துல உரிமையா. நீங்க செஞ்ச ஈமான, நீங்க செஞ்ச அமல அல்லாஹ்விடத்துல சொல்லுங்க. யா அல்லாஹ் ரப்பனா இன்னனா சமிஅனா முனாதியன் யுனாதி லில் ஈமான் அன் ஆமினு பிரப்பிக்கும் ஃபஆமன்னா. யா அல்லாஹ், நான் உனக்காக ஈமான் கொண்டு வந்தேன், என்ன மன்னிக்க மாட்டியாடா நீனு? கேளுங்க, அல்லாஹ்ட்ட மன்னிப்போம். புரியுதா? அந்த ரப்பு இருக்கிறானுங்க, யாரையும் நமக்கு நடுவுல கொண்டாந்து வைக்கல. ஒரே ஒருத்தர் அல்லாஹ் வச்சிருக்கான். யார் அவர்? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எதுக்கு வச்சிருக்கான்? அவரை போல அவர்
கொள்கையில மார்க்கத்தை பின்பற்றி வருவதற்கு வைத்திருக்கிறானே தவிர எதுக்கு வைக்கல? அவர் பொருட்டான கேளு, அவர்கிட்ட கேளு, அவர்கிட்ட சொல்லு, அதுக்கு வைக்கல. எதுக்கு வச்சிருக்கிறான்? அவரை பின்பற்றி என்னிடத்திலே வா. அவரை குல் அத்தீஉல்லாஹ வ அத்தீஉர் ரசூல் குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ ஃபத்தபிஊனி. இந்த ரசூல் அனுப்பியிருக்க. இவர் எப்படி தொழுதார்னு படி, இவர் எப்படி நோன்பு வச்சார்னு படி, இவர் எப்படி ஹஜ் செஞ்சார்னு படி, இவர் எப்படி குடும்ப வாழ்க்கை செய்தார், இவர் எப்படி அரசியல் செய்தார், இவர் எப்படி கொடுத்தார் வாங்கினார், இவர் எப்படி தூங்கினார் சாப்பிட்டார், இவர் எப்படி கடை தெருவுக்கு சென்றார், இவர் எப்படி பள்ளிவாசலுக்கு வந்தார். இவர் தான் உனக்கு ரோல் மாடல், இவர் தான் உனக்கு வழிகாட்டி. நமக்கு ஹீரோ யாருங்க? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டுமே. அவங்க பின்னாடி போய்கிட்டே இருக்க வேண்டியதுதான் அல்லாஹ்வை வணங்குறது. அல்லாஹ் ரப்பு அவன்தான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் யாரு? முஹம்மது. ரசூல் எதற்காக? அல்லாஹ்வின் பக்கம் நம்மை வழிகாட்டுவதற்காக, நமக்கு வழிகாட்டுவதற்காகவே தவிர வேறு எதற்காகவும் இல்லை. புரியுதுங்களா இல்லையா? கவனிங்க, தூங்கக்கூடாது இடையில. நம்முடைய ரப்பு அப்பேற்பட்ட அல்லாஹ் தஆலா, அல்லாஹ் லா இலாஹ இல்லா ஹுவல் கய்யூம். அல்லாஹ் யாரு? அவனை தவிர வணக்கத்திற்குரியவன் யாரும் இல்லை. லா தஅஹுதுஹு சினத்துன் வ லா நௌம். அவனுக்கு தூக்கம் இல்லை, உறக்கம் இல்லை. மனிதர்களுக்கு அவ்வளவுதான். தூக்கம் உறக்கம் மட்டுமல்ல, மௌத்து. மௌத்தா போன, மௌத்தாகிவிட்ட, மௌத்தாகக்கூடிய ஒரு ஷேகோ அவுலியாவோ ஒரு பீரோ முரீதோ கலீஃபாவோ எப்படிங்க நம்மளை ரட்சிப்பார்? சொல்லுங்க, முடியுமா? இன்னைக்கு பார்த்தா முஸ்லிம்கள பாவங்க. இந்த முஸ்லீம், அதுலயும் குறிப்பா இந்த புர்கா போட்ட நீங்க இருக்கிறீங்களே, பாவமாக உங்களை பார்த்தா அல்லாஹ் எப்படிதான் உங்களை ஏமாத்துறானுங்களோ தெரியல. ஆனா நல்லது சொன்னா அவன் பின்னாடி போக மாட்டீங்க. என்னமா காசே வேணாம், நீங்க காசை தர்மம் பண்ணுங்க, உங்க குடும்பத்துக்கு கொடுங்க, நாங்க வாங்க மார்க்கத்தை சொல்லி தரோம், தெரிஞ்சுக்கங்க, படிச்சுக்கங்க, அல்லாஹ்வை வணங்குங்கன்னா வரமாட்டீங்க. ஏன்னா ஏமாத்துறவன் வந்து, மயக்கிறவன் வந்து, வழி கெடுக்கிறவன் வந்து, நீங்க ஒண்ணுமே செய்ய வேணாம் ஹாஜிமா, உங்களுக்காக நாங்க துவா பண்றோம், உங்களுக்காக நாங்க துவா பண்றோம், நாங்கெல்லாம் நேரடியா அல்லாஹ்ட்ட இருந்து அப்படியே அவுலியா மூலமா அப்படியே வாரிசா வரக்கூடியவங்க அப்படின்னு சொல்லிட்டா, பாபா இதே அவுலியா கலீஃபா, உங்களுக்கு கோழி பிரியாணி வேணுமா, மட்டன் பிரியாணி வேணுமா, சிக்கன் பிரியாணி வேணுமா, காசு வேணுமா, பணம் வேணுமா, நாங்க போவோம். கடைசியில என்ன ஆச்சு? நீங்க தொழுக வேணாம், நோன்பு வைக்க வேணாம், அப்படி ஒரு கூட்டம் இருக்கு. தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா தெரியாதா? எல்லாத்தையும் அந்த பீர்ட்ட கொடுத்தா போதும். பீரானை பீர், பீரானை பீர். இப்படியே இந்த பேர் டெவலப் பண்றதுலாம் இங்கிலீஷ்காரனே தோத்துருவோம். இங்கிலீஷ்காரனே அவனே பேர் வைப்பான் எல்லாத்துக்கும். இங்கிலீஷ்காரனே மிஞ்சினவங்க தான் இந்த தர்காரங்க. எல்லாத்துக்கும் பேரு கலீஃபா, பீரு, ஷேக்கு, முரீது, குத்துபு, கௌசு, அபுதால வர்ணசையா பேர். நாங்கெல்லாம் அப்படியே அல்லாஹ்ட்ட இருந்து நேரடியா அப்படியே அல்லாஹ்ட்ட பேசிக்கிட்டே இருக்கோம். எல்லாம் ஃப்ராட், தஜ்ஜால். எல்லாம் யாருங்க? தஜ்ஜால், ஏமாற்றக்கூடியவர்கள். அல்லாஹ் புரிஞ்சுக்கங்க, சொல்லுங்க மக்கள்கிட்ட. யார் உங்களை தொழுகையிலிருந்து உங்களை மயக்குகிறாரோ, புரியுதா? யார் உங்களை நீங்கள் எங்களுக்கு செய்யுங்கள், நாங்கள் உங்கள் காரியங்களை பார்த்துக் கொள்கிறோம் என்று சொல்கிறார்களோ, புரியுதா இல்லையா? இவங்க எல்லாம் யாருங்க? தஜ்ஜால், உங்களை ஏமாற்றக்கூடியவர்கள், உங்களுடைய ஈமானை விலை பேசக்கூடியவர்கள். அல்லாஹ் பாதுகாக்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படிப்பட்ட மார்க்கத்தை கொண்டு வந்தாங்க. சொன்னார்கள், யா ஃபாத்திமா பின்த் முஹம்மதின் இத்தகில்லாஹ். முஹம்மதின் மகள் ஃபாத்திமாவே, அல்லாஹ்வை பயந்து கொள். லன் அன்கி மினல்லாஹி ஷைஆ. உனக்கு நான் அல்லாஹ்விடத்திலே எந்த ஒரு தண்டனையும் பாதுகாக்க முடியாது, உனக்கு எந்த பலனையும் நான் கொடுக்க முடியாது. சலீனி மின் மாலில்லாஹி மா ஷி'தி. என்னிடத்தில் இருக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய செல்வம் எதை வேண்டுமானாலும் கொடு, எதை வேண்டுமானாலும் கேளு, நான் கொடுத்து விடுகிறேன். ஆனா மறுமையில வந்து நான் ரசூலுல்லாஹ்வுடைய மகள்னு சொல்லி, நான் ரசூலுல்லாஹ்வுடைய மகள்னு சொல்லி நீ ஒண்ணுமே சாதிக்க முடியாது ஃபாத்திமா. இந்த நபி சிபாரிசு செய்யாமல் நபிமார்களுக்கே அங்க கேள்வி கணக்கு ஆரம்பமாகாதோ, அந்த நபியுடைய மிக பாசத்திற்குரிய, மிக நேசத்திற்குரிய, சொர்க்கத்தினுடைய தலைவியாகிய ஃபாத்திமா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டு நாளை மறுமையிலே எந்த பலனையும் சொல்லுங்கம்மா. அப்புறம் எப்படிமா அவுலியா உங்களுக்கு பலன் கொடுப்பாரு? அவருக்கே அவர் சொர்க்கவாசியா நரகவாசியான்னு தெரியாதுமா, தெரியுமா? ஏமா அவர் சொர்க்கவாசியா நரகவாசியா எந்த அவுலியாவுக்காவது தெரியுமாமா? அவர் அல்லாஹ்வை பயந்துகிட்டு இருந்தாரா, அல்லாஹ் மேல துணிவு கொண்டு இருந்தாரா? அவுலியானா யாருங்க? அவுலியானா யாரு? அல்லாஹ்வை அதிகம் பயப்படக்கூடிய
மாட்டேங்கிறீங்க, குர்ஆனை நீங்க அதனுடைய அர்த்தத்தை எடுத்து ஓத மாட்டேங்கிறீங்க, அதுதான் பிரச்சனையே, கேட்க மாட்டேங்கிறீங்க சொன்னா 57வது வசனம் 57வது வசனம் அல்லாஹ் சொல்லி காட்டுற, அட அறிவாளிகளா, யார்கிட்ட போய் ஓடுறீங்களோ அவங்க உங்களை பாதுகாப்பான்னு அவங்களே என்னதாண்டா பயந்துகிட்டு இருந்தாங்க. அவங்களே உலாயிக அல்லதீன யதுஊன யப்தகூன இலா ரப்பிஹிமுல் வஸீலத அய்யுஹும் அக்ரபு வ யர்ஜூன ரஹ்மத வ யகாஃபூன அஸாப இன்ன அஸாப ரப்பிக கான மஹ்தூரா. படிங்க, குர்ஆனை படிங்க தயவுசெய்து. அல்லாஹ் சொல்ற, நீங்கள் யாரை நம்பி யாரை ஆதரவு வைத்து ஓடுகிறீர்களோ அவர்களும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை ஆதரவு வைத்துக் கொண்டிருந்தார்கள், அவர்கள் அல்லாஹ்வுடைய தண்டனையை வைத்துக் கொண்டிருந்தார்கள். அல்லாஹ்விடத்திலே தங்களில் யார் ரொம்ப க்ளோஸ் ஆவார் என்று அவர்கள் அல்லாஹ்விடத்திலே நன்மைகளிலே முந்திக் கொண்டிருந்தார்கள். ஃபாத்திமா அலைஹிஸ்ஸலாம் ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? ஃபாத்திமா, நான் இருக்க உனக்கு நீ பயப்படாதேன்னு சொன்னாங்களா? இன்னைக்கு ஒருத்தர் வர்றாரு, ஒரு லிஸ்ட் கொடுக்குறாரு, இன்னென்ன சாப்பாடு வீட்டில் ஆக்குங்க, இன்னென்ன காசு எங்களுக்கு கொடுத்துருங்க. யாரும் அதெல்லாம் தெரிஞ்சவங்க யாராவது இருந்தால் கொஞ்சம் சொல்லுங்க, வந்து இங்கே பக்கத்தில் சொல்லுங்க மைக்கில். இந்த பீரு ஷேக்கு தரிக்குன்னு சொல்லிடும். சரியான கஜா பார்ட்டி எல்லாம் யாரும் வாங்கலாம், சரியான பொறுக்கிங்க. அல்லாஹ் பாதுகாப்பு, அல்லாஹ் பாதுகாப்பு. இஸ்லாம்னால சுத்தம் இருக்கும். இஸ்லாம்னா என்ன இருக்குங்க? சுத்தம் இருக்கும். இவங்களை பாருங்க, என்னைக்கு குடிச்சாங்களோ தெரியல, கசப்பான. இப்ப நம்மளும் தான் தாடி வச்சிருக்கோம். 5 வக்து உணவு செய்யும் போது இது கழுகணும். புரியுதா இல்லையா? புரியுதா இல்லையா? மீச இந்த உதட்டுக்கு கீழே வரக்கூடாது. நகம் வெட்டி கிளீனா இருக்கணும். வெள்ளிக்கிழமை வியாழக்கிழமை வெட்டி கிளீனா இருக்கணும். உடம்புல இருந்து வேர்வையின் துர்நாற்றம் கூட அடிக்கக்கூடாது. உடை சுத்தமா இருக்கணும். இந்த பக்கீருக்குள்ள பாத்தீங்கன்னா சட பக்கீரு, சப்ப பக்கீரு, சீப்பு பக்கீரு, என்ன பேர்ல பக்கீருங்க. நான் சிரிக்கிறதுக்கு சொல்லல. ஒரு ஆலிம் சார் போன் வச்சு, ஆலிம் சார் ஒய்ஃப், ஆலிம் சார் ஒய்ஃப் அவங்க வேற ஆலிமா என்னோட தான் பக்கத்துல இருந்தார். என்னம்மா அப்படின்னு சொல்லி, ஆனா நம்ம ஊருக்கு இந்த ஒரு செய்தி தான், நம்ம வீட்டுக்கு பீர்லாம் வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம வீட்டுக்கு ஆடிய செருப்பால் அடிச்சு தோட தெரியினாரு. நம்ம வீட்டுக்கு நான் ஆம்பளை இல்லாத நேரத்தில் எந்த பீருடைய ஆம்பளை உங்க வீட்டுக்கு வர்றது? புரியுதா இல்லையா? என்னங்க இப்படி சொல்றீங்க? நம்ம வீட்டுக்கு பீர் வந்திருக்கிறது பாக்கியங்க. நாளைக்கு பிரியாணி செஞ்சு கொடுக்கணுமா, சாப்பாடு செஞ்சு கொடுக்கணுமா? மக்களுக்கு நோம்பு வைக்க மாட்டானுவ, நோம்பு வைக்க மாட்டானு. நான் பக்கத்துல ஒரு ஊர் இருக்கு கொல்லாபுரம், அங்க கொஞ்ச நாள் வேற இருந்தேன். வருவானு வந்து பக்கிருங்க. பள்ளிவாச முத்தத்துல படுத்திருப்பானோ 5 வேளை தொழுவ மாட்டானோ. பள்ளிவாச முத்தத்துல படுத்திருப்பானுவ ஜமாத்து நடக்கும். எங்க தொழுகாதவங்க முஸ்லீமாங்க? கொஞ்சம் சொல்லுங்க, புரிஞ்சு பேசுங்க. நீங்க தொழுகை இல்லைன்னா இஸ்லாம்ல இடம் இருக்கா? இந்த கசமாலையில தொழுவதே கிடையாது. அவங்க எப்படி பீராக முடியும், ஷேக்காக முடியும்? அல்லாஹ்விடத்துல உங்களுக்கு பாவ மன்னிப்பு தேடி தரக்கூடிய இறை நேசரா எப்படி ஆக முடியும்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட பெரிய இறை நேசர் இருக்காங்களா? சொல்லுங்க, கேள்வி கேளுங்க. நீங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத் கண்ணை மூடுற வரைக்கும் 5 வேளை தொழுதாங்களா இல்லையா? ஒரு சஹாபியை எடுத்துக்கங்க, கண்ணை மூடுற வரைக்கும் 5 நேர தொழுகையை தொழுதாங்க. போர்ல கொல்லப்பட்ட நிலையில பாதி உயிர் இருக்குது, மயக்கம், ரத்தம் ஓடுது. அந்த நேரத்துல கூட தொழுகையுடைய நேரம் வந்தா, அல்லாஹ் தொழுகாதவனுக்கு இஸ்லாமிலே பங்கில்லையே என்று ஒருத்தர் ஒழு செய்ய வச்சு உமர் ரலியல்லாஹு பாதி மயக்க தக்பீர் கட்டினாங்க, அவரோட மயங்கிட்டாங்க. அப்புறம் எழுப்பி விடுறாங்க, உமரே நீங்க தொழுகையில இருக்கீங்க, எந்திரிக்கிறாங்க. அப்படிப்பட்ட நிலை. உமர் யாரு? சொர்க்கவாசி. யாரு உமர்? சொர்க்கவாசி. அவருடைய சொர்க்கத்தில் அவருடைய வீட்டை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்துட்டு வந்தாங்க ரலியல்லாஹு அன்ஹு. அப்படிப்பட்ட சஹாபாக்கள். இந்த ஏமாத்து பேர் வலிங்க உங்களுடைய ஈமானை விற்று உங்களுக்கு நரகத்தை வாங்கி தரக்கூடிய வியாபாரிகள். அல்லாஹ் பாதுகாக்க சொல்றாங்க. எங்களுக்கு எல்லாம் தொழுகை தேவை. என்ன சொல்றாங்க? அவங்க எல்லாம் புகுச்சா ஹுவா புசுரு தெரியுமா? அப்படின்னா உருது தெரியுமா? தெரியாது. என்ன போங்க, உருது தெரியாது, பாதி லைஃப் வேஸ்ட். புகுச்சா ஹுவா புசுரு அப்படின்னா தெரியுமா? தெரியாதா? புகுச்சா ஹுவா புசுருக்குன்னா அவங்க நேரா அல்லாஹ்ட்ட போய் சேர்ந்துட்டாங்க. அவங்க எங்க போய் சேர்ந்துட்டாங்களா? சொல்லுங்கம்மா. நேரா அல்லாஹ்ட்ட போய் சேர்ந்துட்டாங்க. அப்ப ஏன்டா இங்க இருக்க? அப்படியே அல்லாஹ்ட்ட போய் க்ளோஸ் ஆயிட்டாங்க. ஷரியத்துல
இருந்தாங்களா, அப்புறம் தரீக்கத்துல போனாங்களா, அப்புறம் மர்ரிஃபத்துல போனாங்களா, அப்புறம் நேரா போய் ஹக்கீகத்துல போய் ஜாயிண்ட் ஆயிட்டாங்களா. அப்ப இதனால இவங்களுக்கு இனி தொழுகை தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை. சாராயம் குடிக்கலாம், நெஞ்சா குடிக்கலாம், என்ன கெட்ட பழக்கம் வேணாலும் செய்யலாம், அல்லாஹ் இவ்வளவு கேட்க மாட்டான். மீட்டா இருக்கு இந்த குர்ஆன். இப்படிப்பட்ட ஒரு நிலை ஒரு மனிதனுக்கு இந்த உலகத்துல கிடைக்கும் சொல்லி இந்த குர்ஆன்ல இருக்காங்க. சொல்லுங்க, படிங்க, குர்ஆனை படிங்க, நூஹ் அலைஹிஸ்ஸலாம படிங்க, இப்ராஹிம் நபியை படிங்க, இஸ்மாயில் நபியை படிங்க. ஏன் அல்லாஹ் நபிமார்களை பத்தி சொல்றான்? இந்த இஸ்லாம் ஒழுக்கத்தின் மார்க்கம், இந்த இஸ்லாம் தௌஹீதுடைய மார்க்கம், இந்த இஸ்லாம் இபாதத்துடைய மார்க்கம், இந்த இஸ்லாம் சிந்தித்து செயல்படக்கூடிய மார்க்கம். முட்டாள்களாக, மூடர்களாக, மௌட்டிகர்களாக, அறிவிலிகளாக, சிந்திக்காதவர்களாக, கண்மூடித்தனமாக, மூட நம்பிக்கைகளை பின்பற்றக்கூடியவர்கள் ஒரு முஸ்லிமாக இருக்க முடியாது என்பதை உணருங்கள். தெளிவான மார்க்கம், தெளிவான ஆதாரம் இருக்கு, நம்பிக்கை வந்து எல்லாத்துக்கும் என்ன தெரியுமா பிரச்சனை? நான் சொல்ற கேளு. எல்லாத்துக்கும் இந்த துன்யா என்ன பிரச்சனை? மக்களுக்கு அல்லாஹ் மேல நம்பிக்கை போச்சு. மக்களுக்கு என்ன போயிடுச்சு? ஏதாவது குறுக்கு வழியில கிடைக்கணும். கொஞ்சம் கவனம், மக்களுக்கு முடிக்கப்படும். நபிமார்கள் எங்கேயாவது சொல்லியிருக்காங்களா இப்படி நான் உம்மத்துக்கு? அல்லாஹ் யா கௌமி இஅ்புதுல்லாஹ், யா கௌமி இஅ்புதுல்லாஹ், என் கூட்டமே, என் மக்களே அல்லாஹ்வை வணங்கு. என் கூட்டமே யாரை வணங்குங்க? அல்லாஹ்வை வணங்கு. ஒரு கூட்டம் வருது, நீங்க என்ன செஞ்சாலும் பரவாயில்லை, நாங்க உங்களை பார்த்துக்கிறோம். ஒரு இடத்துல பயான் பண்றாங்க, உருதுல சொல்றேன், तुम कुछ भी करो, अल्लाह की नाफरमानी करो, नबी की नाफरमानी करो, माँ की नाफरमानी, बाप की नाफरमानी, कोई मुश्किल नहीं। हमारे शेख, हमारे बुजुर्ग के दामन पकड़ लो। कल क़यामत के दिन जब आओगे, तुमको अल्लाह ताला जहन्नम में भी फेंकेगा, तो हमारा शेख तुमको उठा के जहन्नम से जन्नत में भेज देगा। என்ன சொன்னாரு? நீ யாருக்கு வேண்டுமானாலும் பாவம் செய்துகள். அல்லாஹ்வுக்கு பாவம் செய்றியா, அல்லாஹ்வுக்கு மாறு செய்றியா, நபிக்கு மாறு செய்றியா, அத்தாவுக்கு மாறு செய்றியா, அம்மாவுக்கு மாறு, கவலைப்படாத. எங்க ஷேக்கிட்ட பையத்து வாங்கி, எங்க ஷேக்கிட்ட பையத்து வாங்கிடு. சரிப்பா, என்னப்பா நடக்கும்? எங்க ஷேக்கிட்ட பையத்து வாங்கிட்டா நாளைக்கு நீ மறுமையில வந்து உன்னை நரகத்திலேயே அல்லாஹ் தூக்கி போட்டா கூட நம்ம ஷேக் இருக்காரு பாருங்க, எவ்வளவு பவர்ஃபுல் தெரியுமா? உன்னை அப்படியே நரகத்திலிருந்து தூக்கி சொர்க்கத்துக்கு எடுத்துவாங்க. பயப்படாத. பாடல், இசை, அசிங்கம், போதை, வீண் செயல், சுத்தமின்மை, இதுதான் இந்த மொத்த இந்த தர்கா கூட்டத்தில் இருக்கக்கூடிய சொத்துங்க. ஒரு விஷயத்துக்கு நான் சொன்னேன், எல்லாம் இந்த துன்யா பயம். யாருக்கு? நம்ம மக்களுக்கு. ஏதோ முசீபத்து நம்ம வீட்டில் இருக்குமோ, ஏன் என் பிள்ளைக்கு கல்யாணம் நடக்க மாட்டேங்குது? ஆனா அறிவாளி மந்துங்கிற மக்கள் கோவனாங்களா? அல்லாட்ட கேளு. விதின்னு அல்லாஹ் உள்ள வச்சிருக்கிறான்ல, கல்குள்ள யுஸிமனா ஓதுமா அலிசா பிசா இல்ல இந்த ஒரு பக்கம் ஓதுறமா குள்ள யுஸிமனா இல்ல மா கதவல்லாஹு லனா. அல்லாஹ் நாடி இருந்தா சொல்லுங்க நடக்கும். எதுவும் அல்லாஹ் நாடாது நடக்காது. மா தஸ்குது மின் வரகதி இல்லா யஅலமுஹா வலா ஹப்பத்தின் ஃபீ ظுலுமாத்தில் அர்தி வலா ரதபின் வலா யாபிஸின் இல்லா ஃபீ கிதாபின் முபீன். ஒரு மரத்திலிருந்து ஒரு இலை விட முடியாது, அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்ல. அப்போ உன் பிள்ளைக்கு கல்யாணம் நடக்கும்னா அந்த பிள்ளைக்கு அந்த ஷேக்குக்கு என்னங்க சம்பந்தம்? உன் பிள்ளையின் திருமணத்தை நடத்தக்கூடியவன் யாரு? அல்லாஹ். அதற்குரிய நேரத்தை அல்லாஹ்ட்ட கேள். உள்ள கப்பலுக்கு போல எவ்வளவோ படிச்சா, முயற்சி பண்ணா, ஏதோ நம்ம வீட்டுல யாராவது செஞ்சிருப்பாங்களோ. எப்படி இப்ளீஸ் என்ன செய்தா? இப்ளீஸ் அவன் அன்னைக்கு வந்தா இப்படி உருன்னு பார்த்தா என்ன ஏதோ நமக்கு வந்து செஞ்சுட்டு போயிட்டாலோ. உடனே சிகிர் நமக்கு பயம். என்ன பயம்? சூனிய பயம், செய்வீன பயம், மாய மந்திர பயம். ரோட்ல போ, எவனாவது ஒருத்தன் போ மார்க்கெட்டுக்கு ஒரு பையில எலுமிச்சம்பழம் வாங்கிட்டு போயிருப்பான். அதுல ஒண்ணு ஓட்ட பையில கீழே வந்து, நம்ம வீட்டுக்கு முன்னாடி எலுமிச்சம்பழம் கொடுத்துருக்கா, இந்த பக்கத்து வீட்டுக்கார அன்னைக்கே ஒரு மாதிரியா நம்மளை பார்த்தா முடிச்சு போயிருக்கு. அடையாடா, ஏதோ கோழி பக்கத்துல மேய்ச்சிட்டு இருந்தது, போன வேகத்துல முட்டை போட இடத்துக்கு போய் சேர்த்துக்க முடியாது, ஒரு முட்டையை ரோட்ல போட்டு போயிருந்தாரு. ஏமா நம்ம வீட்டுக்கு முன்னாடி என்ன இருந்துச்சா? முட்டை இருந்துச்சா? என்னடா முட்டை இருந்தா என்ன போட்டு சாப்பிடு, ஏமா சீப்பா கிடைச்சிட்டு அவனை போட்டு சாப்பிடு. ஏன்டா பயம்? எதை பார்த்தாலும் பயம். எதை பார்த்தாலும் பயம். அல்லாஹ் மேல பயம் போச்சு. அல்லாஹ் ஒருத்தர் பிடியாக இருந்திருக்கு, அவன் மேல பயம் போச்சு. ரெண்டாவது ஆசை. என்ன ஆசை? உடனே எல்லாமே நடக்கணும். என்ன ஆசை? எல்லாமே இவங்க விரும்புற மாதிரி நடக்கும்.
புரியுதா உங்களுக்கு? அப்ப என்ன உங்களுக்கு தொழுகணும் நோன்பு வைக்கணும், தொழுகணும் நோன்பு வைக்கணும், இதெல்லாம் ஆக்கிரத்துல தான் புண்ணியம் கிடைக்கும். இப்ப எங்களுக்கு உடனே கிடைக்கும். அதுக்கு என்ன செய்யறது? காபிர்கள் முஷ்ரிக்குகள் எப்படி கோயிலுக்கு போறாங்களோ உடனே இவங்களும் ஒரு தர்காவுக்கு போற 100-110 பேர், 100 அது என்ன 100-110 பேர்னா எக்ஸ்ட்ரா வச்சு பாருங்க. இவங்க எல்லாமே எதுக்கு போவாங்க சொல்லுங்க பார்க்கலாம். எவனாவது சொர்க்கத்துக்காக இந்த தர்காவுக்கு போனவங்க சொல்லுமா? சொல்லுங்க. நரகத்திலிருந்து பாதுகாப்பு கிடைக்கணும் அதனால நான் தர்காவுக்கு போனேன் எவனாவது சொல்லுவானா? சொல்லுங்க. எதுக்கு தர்காவுக்கு போறாங்க? எதுக்கு ஒரு பீர்ட போறாங்க? எதுக்கு ஒரு ஷேக்கிட்ட போறாங்க? எதுக்கு ஒரு ஆமி, ஒரு சுனியக்காரன், ஒரு சாகிர், ஒரு பால்கிதாபு பார்க்கறவன்ட்ட போறாங்க? எதுக்கு போறாங்க சொல்லுங்கம்மா? துன்யா. என்ன துன்யா? பிரச்சனை தீரணும், நல்லது நடக்கணும். ஆனா அறிவாளிகளா? அல்லாஹ் சொல்றா என்ன நம்புங்கடா. வஅலல்லாஹி ஃபல்யதவக்கலில் முஃமினூன். முஃமின்களே அல்லாஹ்வை நம்புங்க. வஸ்அலுல்லாஹ மின் ஃபத்லிஹி. அல்லாஹ்விடத்துல துஆ கேளுங்கடா. உங்களுக்கு துஆவை நான் கொடுத்துருவேன். துஆ என்ன? பெரிய ஆயுதம். துஆ என்ன? பெரிய ஆயுதம். உதுஊனி அஸ்தஜிப் லக்கும். என்னை அழையுங்கள், நான் உங்களுக்கு அழைப்பு கொடுக்கிறேன், உங்களுக்கு பதில் கொடுக்கிறேன். அல்லாஹ் கேட்கிறார். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு குழந்தை இல்லை. இப்ராஹிம் நபி தர்கால போய் கேட்டாங்க, இப்ராஹிம் நபி கபர்ல போய் கேட்டாங்க. சொல்லுங்கம்மா. அல்லாஹ்ட்ட துஆ கேட்டார்கள், அல்லாஹ் கொடுத்தான். இப்ராஹிம் நபிக்கு புள்ள இல்ல. யாருக்கு புள்ள இல்ல? இப்ராஹிம் நபிக்கு புள்ள இல்ல. யார்கிட்ட கேட்டாங்க? பாவா ஆதமே, எனக்கு கொஞ்சம் புள்ளைய பார்த்து நீ 1000 புள்ளைய பெற்றீங்க, எனக்கு ஒரு புள்ள கூட இல்ல கேட்டாங்க. போய் யார்கிட்ட கேட்டாங்க? ரப்பி ஹப்லி மினஸ் சாலிஹீன். என் இறைவா எனக்கு ஒரு பிள்ளையை கொடு கேட்டாங்களா இல்லையா? யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் போய் மாட்டிக்கிட்டாங்க, சரியான சிக்கல்ல போய் மாட்டிக்கிட்டாங்க. யார்கிட்ட துஆ கேட்டாங்க? எந்த நபியையும் கேட்டாங்களா? எந்த நபியுடைய பொருட்டால கேட்டாங்களா? எந்த நபியின் பொருட்டாலும் கேட்க முடியாது. நபி அல்லாத யாரும் நபியின் பொருட்டாலும் அல்லாஹ்விடத்துல கேட்க முடியாது. லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். அல்லாஹ் பாதுகாத்தானா இல்லையா? மீன் வயிற்றிலிருந்து ஐயூப் நபி மாட்டிக்கிட்டாங்க. எதுல மாட்டிக்கிட்டாங்க? கடுமையான நோய்னா நோய் 18 வருஷம் நோய். கொரோனாவது 4 மாசத்துல ஓடி போச்சு, 4 மாசத்துல 5 மாசத்துல 6 மாசத்துல ஓடி போச்சு. 18 வருஷம் நோயில இருந்தான். அல்லாஹ் சொன்னாங்க ரப்பி வஅன்னி மஸ்ஸனி யதுர்ரு வ அன்த அர்ஹமுர் ராஹிமீன். யா அல்லாஹ் எனக்கு நோய் ஏற்பட்டுச்சுடா, நீ கருணை காட்டுபவர்களுக்கெல்லாம் மகத்தான கருணை காட்டக்கூடியவனாய். அல்லாஹ் சொல்றான் ஃபகஷஃப்னா மா பிஹி மின் துர்ரி. அவருடைய நோய்களை எல்லாம் நாம் குணப்படுத்தி முஸ்லிம்களுக்கு சொல்ற என்ன நினைக்கிறாங்க? அல்லாஹ்விட்ட கேட்டா நமக்கு இது கிடைக்காது நம்பிக்கை, அவநம்பிக்கை வந்துருச்சு. அவுலியாட்ட கேட்டா உடனே கிடைக்கும். தர்காவுக்கு போனா எப்படி ஒரு முஷ்ரிக்குக்கு இந்த கோயிலுக்கு போனா அது நடக்கும், இது நடக்கும், அந்த கோயிலுக்கு போனா அது நடக்கும். அதே போல இன்னைக்கு முஸ்லிம்கள் ஒரு கூட்டத்துக்கு என்ன நம்பிக்கை வந்துருச்சு? நடக்கணுமா தஞ்சாவூர் போடுங்க, இது நடக்கணுமா கோவளத்துக்கு போங்க, இது நடக்கணுமா நீங்க ஐயம்பேட்டைக்கு வாங்க, இது நடக்கணுமா நீங்க கொடிகால் பாளையத்துக்கு வாங்க, இது நடக்கணுமா நீங்க மவுண்ட் ரோட்டுக்கு வாங்க, இது நடக்கணுமா நீங்க கேரளாக்கு போங்க, அப்புறம் ஏர்வாடிக்கு போங்க. எல்லாத்துக்கும் பிரிச்சு வச்சிருக்காங்க பாய்க்கு. எங்க ஒரே அல்லாஹ் எல்லாத்துக்கும் போதுமானவன். ஒரே சொல்லுங்கப்பா, ஒரே அல்லாஹ் எல்லாத்துக்கும் போதுமானவன், எல்லாத்தையும் பாதுகாத்தவன், எல்லாத்தையும் நிர்வகித்தவன். அவனை மறந்து எதா இருந்தாலும் ஒரு பயம், எதா இருந்தாலும் ஒரு ஆசை, உடனே நடக்கணும். இந்த துன்யாவை அல்லாஹ் ஒரு தர்த்தீப்ல ஒரு நியதியில வச்சிருக்க. அல்லாஹ்ட்ட கேட்கணும், சபரா இருக்கு, ஹலாலா முயற்சி பண்ணணும். நம்மிடத்துல என்ன தப்பு இருக்கு, தவறு இருக்குங்கிறத நம்ம சிந்திக்கணும். புரியுதா உங்களுக்கு? இன்னைக்கு மக்களுக்கு எல்லாம் இந்த அவசர உலகத்துல எல்லாம் ரெடிமேடா வாங்கி இட்லி சுட்ட கதையில, ரெடிமேடா வாங்கி தோசை சுட்ட கதையில இன்னைக்கு எல்லாமே ரெடிமேடா நினைக்கணும்னு பார்க்கலாம். ரெடிமேடா கிடைக்கும். அதனால ஓடுங்க அவுலியாவிடத்துல, ஓடுங்க மாயம் மந்திரம், தாயத்து தகடு. என்னங்க பாவீங்களா? இந்த 1000 ரூபாய் 5000 ரூபாய் 2000 ரூபாய் 10000 ரூபாய் கொண்டு போய் பக்கத்துக்குள்ள ஏழைக்கு ஏதாச்சும் கொடுத்தீங்கன்னா அல்லாஹ் உடனே ரஹ்மத் இறக்குமா? நம்பிக்கை இல்லை மக்கள். அவன் ஏமாத்துறவன்ட்ட கொடுக்குறீங்க, கண்டதையும் கலியதையும் கிறுக்கி நம்பரை போட்டு இதை வீட்டுல மாட்டி வச்சுக்க பறக்கத்து வரும். ஆனா பறக்கத்து வரும்னா இதை எழுதி கொடுத்த அவையே இன்னைக்கு ஊர் ஊரா சுத்திக்கிட்டு இருக்காங்க. யோசிக்கலாம், இந்த தாயத்து தகடால பறக்கத்து எப்படிமா வரும்? எங்கமா இருக்கு? அதை நமக்கு தான் தர்க்கமா குர்ஆன் தர்க்க ஹதீஸ் இருக்கமா சொல்லுங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பறக்கத்துக்கு என்ன செஞ்சாங்க? அல்லாஹ்விடத்துல துஆ கேட்டாங்க. தொழுகணும், இபாதத் பண்ணணும், அல்லாஹ்விடத்துல சொல்லுங்கமா துஆ கேட்கணும். உங்களுடைய உலக தேவைகளை நீங்கள் அல்லாஹ்விடமிருந்து பெறுவதற்காக அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்த
எந்த பீரும் நமக்கு எதையும் செய்ய முடியாது. அல்லாஹ் ஒருத்தன் தான் நமக்கு நடத்தக்கூடியவன், நிகழ்த்தக்கூடியவன், கொடுக்கக்கூடிய இஸ்லாம். இந்த இஸ்லாம் எப்படிப்பட்ட மார்க்கம்? அல்லாஹ்வின் அடியார்களை பாவங்களில் இருந்து பரிசுத்தமாக்கி நல்லவர்களாக்கி மூமின்களாக்கி முஸ்லிம்களாக்கி இறைச்சம் உள்ளவர்களாக ஆக்கி அவர்களை நீதவான்களாக ஆக்கி அல்லாஹ்விடத்தில் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய மார்க்கம். இந்த ஆயத்தை ஓதி முடிக்கிற கவனிங்க. அல்லாஹ் சொல்றான், சூரா அன்ஆம் 6வது அத்தியாயம், புரியுதா? 153வது வசனம், وَأَنَّ هَذَا صِرَاطِي مُسْتَقِيمًا فَاتَّبِعُوهُ وَلَا تَتَّبِعُوا السُّبُلَ فَتَفَرَّقَ بِكُمْ عَنْ سَبِيلِهِ ذَلِكُمْ وَصَّاكُمْ بِهِ لَعَلَّكُمْ تَتَّقُونَ. ஆனா மூமின்களா பாய்களா, நீங்கள் என்னிடத்திலே வருவதற்கு ஒரே ஒரு வழிதாண்டா. அல்லாஹ் புரியுதுங்களா? அல்லாஹ்விடத்துல போறதுக்கு சொல்லுங்க, இசியாவும் இல்ல, காதலியாவும் இல்ல, சுஹரவர்தியாவும் இல்ல, நக்ஷபந்தியா இல்ல, இலாஹியா இல்ல, நூரியா இல்ல, எந்த தரிகாவும் இல்ல. அல்லாஹ்விடத்துல போறதுக்கு ஒரே தரிகா தான். என்ன தரிகாது? ஒரே ஒரு தரிகா தான். என்ன இருக்கு? இஸ்லாம். இதுதான் மார்க்கம். இதுதான் நமக்கு எல்லாமே. இதுதான் நமக்கு வன்னஹாலா ஸிராத்தி முஸ்தகீம். அல்லாஹ் சொல்றா, முஸ்லிம்களே மூமின்களே உலக மக்களே, இதோ என்னுடைய நேரான பாதை, ஃபத்தபிஊஹு, இதை பின்பற்றுங்கள், வலா தத்தபிஉ சுபுல், வேறு எந்த பாதைகளை பின்பற்றாதீர்கள், ஃபதஃபர்ரக பிக்கும், உங்களை இந்த பாதை அல்லாஹ்விடமிருந்து பிரித்து நரகத்தில் தள்ளிவிடும். ذلك وصاكم به لعلكم تتقون, இது நீங்கள் தக்வா உடையவர்களாக ஆகுவதற்கு அல்லாஹ் உங்களுக்கு செய்த உபதேசம். இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டுல, அதிலும் குறிப்பா நம்ம தஞ்சாவூர் ஜில்லால, இந்த தஞ்சாவூர் ஜில்லா ஒன்னா இருந்தது, நாலா பிரிச்சானோ பிரிச்சுட்டு போறானோ நமக்கு பிரச்சனை கிடையாது. ஆனா இன்னைக்கு நம்ம தஞ்சாவூர் ஜில்லால நம்ம முஸ்லிம்கள் எவ்வளவு பெரிய ஒரு அறியாமையில இன்னும் இருக்கிறாங்க. யோசிச்சுப்பாங்க, இருக்காங்களா இல்லையாமா? நமக்கு ஒரு பக்கம் சந்தோஷம், அல்ஹம்துலில்லாஹ், இங்க ஒரு மதரசா, அங்க ஒரு மதரசா, நாளைக்கு ஒரு மதரசா, பட்டப்படிப்புடா, அடுத்த நாளைக்கு இருக்கு. ஆனால் தூய்மையான வழியின் பக்கம் வரக்கூடியவங்க 1010 பேர், 990 பேர் எங்க போயிட்டு இருக்கிறாங்க? வழிகேட்டை நோக்கி, ஷிர்கை நோக்கி, பிதஅத்தை நோக்கி, அனாச்சாரத்தை நோக்கி, பாவத்தை நோக்கி, சடங்குகளை நோக்கி, சம்பிரதாயங்களை நோக்கி, அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் அவருடைய மார்க்கத்தில் சொல்லி தராதவைகளை நோக்கி போய் கொண்டிருக்கிறார்கள். கடைசியில் எங்க கொண்டு போய் விட்டுறாது? அல்லாஹ்வுடைய இந்த ஒரே ஒரு மார்க்கம் மட்டும்தான், அல்லாஹ்வுடைய வேதம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னா, சஹாபாக்களுடைய பாதை, இது மட்டும்தான் நம்மை துன்யாவிலே நல்லவர்களாக, தக்வா உள்ளவர்களாக, உண்மை உள்ளவர்களாக ஆக்கும். இந்த பாதைதான் கபருடைய அதாபில் இருந்து நம்மை பாதுகாக்கும். இந்த பாதைதான் இன்ஷா அல்லாஹ் நம்மை நாளை மறுமையிலே அல்லாஹ்வுடைய அனுமதி கொண்டு சொர்க்கத்தில் கொண்டு போய் சேர்க்கும். புரியுதுங்களா? இதை பற்றி பிடிச்சு இதை என்ன செய்யணும்? அல்லாஹ்விடம் துஆ செய்யணும். யா அல்லாஹ், எங்களை முஸ்லிம்களாகவே தவிர மரணிக்க வைத்து விடாது, எங்களை மூமின்களாக ஆக்கி, ஷிர்கிலிருந்து, இணை வைப்பதிலிருந்து, குஃப்ரிலிருந்து, நயவஞ்சகத்திலிருந்து, முகத்துதிலிருந்து, பிதஅத்துகள், அனாச்சாரங்கள், சடங்குகள், மூட்டிகள், நம்பிக்கைகள், மூட நம்பிக்கைகள், ஷிர்கான நம்பிக்கைகள், செயல்களிலிருந்து எங்களை பாதுகாத்துக் கொள். அல்லாஹ்விடத்தில் அழுது துஆ கேட்கணும். ஷிர்க் செஞ்சா நரகம்தான், ஷிர்க் செஞ்சா சொர்க்கம் கிடையாது, ஷிர்க் செஞ்சா அல்லாஹ் நரகத்துல தள்ளிடுவான், நன்மைகளை அழிச்சிடுவான், அவனை கருணையின் பார்வையை கொண்டு அல்லாஹ் பார்க்க மாட்டான். ஒரு பக்கம் பள்ளிக்கும் போவாங்களா, ஒரு பக்கம் ஹஜ்ஜுக்கும் போவாங்களா, அப்புறம் தர்காக்கும் போவாங்களா. எப்படியே அல்லாஹ் ஏத்துப்பான்? எப்படி அல்லாஹ் ஏத்துப்பான்? அல்லாஹ்ட்டையும் கேட்பான், அவுலியாட்டையும் கேட்பான், அல்லாஹ் எப்படி ஏத்துப்பான்? நபி பின்னாடியும் போவோம், பீர் பின்னாடியும் போவோம், ஷேக் பின்னாடியும் போவோம், தரிகா பின்னாடியும் போவோம், எப்படி அல்லாஹ் ஏத்துப்பான்? இவங்களுக்கெல்லாம் அல்லாஹ் கேரண்டி கொடுத்திருக்கிறானா? இவர்களை எல்லாம் பின்பற்றுங்கள் என்று அல்லாஹ் வேதத்திலே சொல்லி இருக்கிறானா? சகோதரிகளா, அல்லாஹ்வுடைய குர்ஆனுடைய செய்தியை எடுத்துக்கிட்டு வீடு வீடா போங்க, கதவை தட்டுங்க, மக்களுக்கு சொல்லுங்க. உங்க உம்மத்து, உங்க கௌமு, உங்களுடைய சகோதரிகள், உங்களுடைய இரத்த உறவுகள், உங்களுடைய ஊர் மக்கள் நாளை மறுமையிலே அல்லாஹ் உங்களிடத்தில் விசாரிப்பான். இந்த நபி உனக்காக உன்னுடைய நேர்வழிக்கு இவ்வளவு தியாகம் செஞ்சாங்களே, என்னுடைய அடியார்களின் நேர்வழிக்கு நீ என்ன செய்தாய்? அல்லாஹ் உங்களிடத்தில் கேட்பான். இதெல்லாம் பக்கத்து சாதாரணமா எடுத்துட்டா, துனியாவுடைய வாழ்க்கை ஒரு தடவை தான், மௌத்தாயிட்டோம்னா முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். கண்ணை மூடிட்டா there is no correction, there is no adding, எதையும் சேர்க்க முடியாது, எதையும் திருத்த முடியாது. அமல்களின் ஏடுகள் மூடப்பட்டு விடும். நீ செய்ததை வைத்தே உனக்கு அங்கே தீர்ப்பளிக்கப்படும். அதனால அன்பிற்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ்விடத்துல துஆ கேளுங்க, அல்லாஹ்விடத்துல துஆ கேளுங்க, துஆ கேளுங்க. ஈமான்ல உறுதியா இருங்க, இஸ்லாம்ல உறுதியா இருங்க, குர்ஆனை படிங்க, ஹதீஸை படிங்க.
அமல் செய்ய, மக்களுக்கு பிரச்சாரம் செய்யும். இன்ஷா அல்லாஹ். செய்வீங்களா? செய்வீங்களா? என்ன சொல்ல மாட்டேங்கிறீங்க பாதி பேருக்கு மேல? இன்ஷா அல்லாஹ் செய்வோம். இன்ஷா அல்லாஹ் உறுதியான இன்ஷா அல்லாஹ் சொல்லணும். எப்படி சொல்லணும்? செய்யணுங்கிற எண்ணத்துடைய இன்ஷா அல்லாஹ் சொல்லணும். தப்பிக்கிறது கூட இன்ஷா அல்லாஹ் சொல்லக்கூடாது. அல்ஹம்துலில்லாஹ். ஏதாவது கேள்விகள் இருக்கா? உருஸ் என்றா இந்த தர்கால ஒருத்தங்க அடக்கம் செய்யப்பட்டிருக்காங்கல்ல, தர்கானா பொதுவான கபர், மையவாடியில் இருக்கிறது கபருமா. தர்கான்னு சொன்னா இவங்க நம்பிக்கைப்படி விசேஷமா ஒரு பெரிய மகான் இறந்த உடனே அந்த மகானுக்காக வேண்டி விசேஷமா ஒரு கபர் கட்டப்பட்டு அதை சுற்றி ஒரு கோட்டை கட்டப்பட்டா அந்த கோட்டைக்கு பேர் தான் தர்கா, கோபுரம். புரியுதா? அதுல உள்ள ஒரு பள்ளிவாசலும் கட்டியிருப்பாங்க, அதுக்கு பேர் தர்கா. அந்த தர்கால அந்த அவுலியா பிறந்த நாள்ல ஒரு பெரிய விழா கொண்டாடுவாங்க. எப்படி கோயில்ல தேர் இழுக்கிற விழா இருக்குதோ அந்த மாதிரி ஒரு விழா கொண்டாடுவாங்க. அந்த விழாவுக்கு பேர் தான் உருஸ். புரியுதா? அது எப்படி கோயில்ல நடக்குதோ அதே போலவே அவங்க அங்க செய்வாங்க. ஒரு ஒரு ஊர்ல ஒரு ஒரு மாதிரி கட்டம், கொடியேற்ற விழா, கந்தூரி விழா. புரியுதா? எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே நெருக்கமானதுதான். எங்க பகிரங்கமான ஷிர்க் நடக்குதோ, எங்க பாவங்கள் நடக்குதோ அந்த இடத்துல போய் நீங்க நின்று சாமா வாங்குறீங்க, அந்த இடத்துல இறங்கக்கூடிய லஅனத்து முசீபத்து அல்லாஹ் பாதுகாக்கணும், நம்ம மேலையும் இறங்கிடும். புரியுதா? ஒரு சுற்றுலாவாகவோ அல்லது சும்மா பொழுதுபோக்குக்கு அல்லது தின்பண்டங்கள் விற்கிறாங்க அல்லது பல இடங்கள்ல சாமா கொண்டு வந்து விற்கிறாங்க, போகக்கூடாது. புரியுதா? எல்லாம் ஷைத்தான் போடுற ஏதாவது சேட்டை வேலைகள். 5 ரூபா கூட கொடுத்து எங்கேயாவது ஹலாலான இடத்துல வாங்கிட்டு போயிடுவோம், அங்க போய் நாம் நிற்பது கூடாது. அது என்ன? இன்னொரு பக்கம் அங்க பாவத்திற்கு செல்லக்கூடிய மக்களின் கூட்டத்தை பெரிதாக்கி காட்டிய இன்னொரு குற்றத்துக்கு ஆளாயிடும். பாவத்துக்கு போனாங்கல்ல, இப்ப நீங்க வர்றவங்க இல்ல அடியக்கமங்கலத்திலிருந்து இந்த அவுலியா வெறும் சாமான் வாங்க தான் வந்தாருன்னு நினைப்பாங்களா யாராவது? சொல்லுங்க. தர்காக்கு எஜமான்ட்ட வந்தாரு, ஆசீர்வாதம் வாங்கிட்டாரு, இங்க சாமான் வாங்குறாரு, அப்படித்தான் நினைப்பாங்க. புரியுதா? பாவத்தை கொண்டு நாம் கடைபிடிக்கப்படுவதற்கு நாம் இடம் கொடுக்க கூடாது. பொதுவா இந்த சட்டம் ரொம்ப காலமாக சொல்லப்பட்டு வரக்கூடிய சட்டம். பெண்கள் மாதவிடாயில் இருக்கும் பொழுதோ அது பிரசவ தொடரில் இருக்கும் பொழுதோ குர்ஆன் ஓதக்கூடாது, குர்ஆன் தொடக்கூடாது. ஆனால் இது முழுக்க முழுக்க ஒரு பலவீனமான ஹதீஸின் அடிப்படையில் உள்ள ஒரு செய்தி, ஒரு சட்டம். புரியுதுங்களா? சஹாபாக்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா, அதே போல பின்னாடி வந்த நிறைய இமாம்கள், ஹதீஸ் கலையினுடைய மார்க்க அறிஞர்கள், இந்த மாதிரி ஒரு சஹீஹான ஹதீஸ் கூட கிடையாது. புரியுதுங்களா? தொழுகைக்கு மட்டும்தான் நீங்கள் பெருந்தொடக்கை விட்டு நீங்கி இருக்கணும், கைது நிபாசை விட்டு நீங்கி இருக்கணும், சிறு தொடக்கை விட்டு நீங்கி இருக்கணும், பொது செய்திருக்கணும். மற்றபடி நோம்புக்கு நீங்க ஹைது நிபாசை விட்டு நீங்கி இருக்கணும். பெருந்தொடக்கு கூட அங்க பிரச்சனை கிடையாது. எப்ப தொழுகையோ அந்த நேரத்தில் குளித்துக் கொண்டால் போதுமானது. காபத்துல்லாஹ்வுடைய தவாஃப் செய்யறதுக்கு ஒரு பெண்ணை ஹைது நிபாசை விட்டு நீங்கி இருக்கணும். இதெல்லாம் சஹீஹான ஹதீஸின் படி உறுதியான சட்டங்கள். மற்றபடி குர்ஆன் ஓதுறதை பொறுத்த வரைக்கும் குர்ஆன் என்பது திக்ருகள்ல ஒரு திக்ர். குர்ஆன் என்பது திக்ருகள்ல ஒரு திக்ர். காலை மாலை ஆயத்துல் குர்சி ஓதுறது, இரவுல குல் வல்லாஹு அஹத் ஓதுறது, இந்த மாதிரியான சூறாக்கள் எல்லா முஸ்லிம்களும் எல்லா நேரத்திலையும் செய்ய வேண்டிய ஒரு அமல். புரியுதுங்களா? அதனால அவர்கள் ஜனாபத்துடைய நேரத்திலையும் ஓதலாம், திக்ர் செய்யலாம், குர்ஆன் ஓதலாம், ஹைது நிஃபாஸுடைய நேரத்திலையும் ஒது இல்லாமல் தொட்டு ஓதலாம், மனப்பாடமாக ஓதலாம். புரியுதுங்களா? இதான் நம்ம கொடுக்கக்கூடிய ஃபத்வா. இதான் சஹீஹான ஹதீஸின் படி உறுதியான சட்டம். புரியுதுங்களா? மற்றபடி பெருந்தொடக்கத்தில் இருக்கிறீங்க அல்லது ஹைதுல இருக்கிறீங்க, ஒன்று செஞ்சுக்கிறீங்க, ஜஸ்ட் செஞ்சுக்கலாம். ஆனா ஒது செய்தால்தான் குர்ஆன் தொடணும் அல்லது நிஃபாஸ் ஹைதை விட்டு சுத்தமா இருந்தால்தான் குர்ஆன் தொடரும் என்ற அந்த சட்டம் இல்லை. புரியுதுங்களா? சில பேர் சொல்றாங்க பலவீனமான ஹதீஸின் அடிப்படையில். முதல்ல ஃபஜ்ர் தொழுகாம தூங்குற வரைக்கும் எப்படி இருக்க முடியும்? சான்ஸே இல்லையே. அது எப்படி சான்ஸே விடக்கூடாது. அப்படி ஏதாவது ஒரு நேரத்தில் ஒரு தொழுகைய நீங்க மறந்து விட்டாலோ தூங்கிட்டாலோ, எந்த தொழுகை இருந்தாலும் சரி, நடக்கிறது கூட நடக்குது, தூங்க கூடாது. என்ன அப்ப உடனே ஞாபகம் வந்த உடனே தூங்கி எந்திரிச்ச உடனே அந்த தொழுகையை தொழுதுடணும். நீங்க
நீங்க செல்வந்தர்களாக இருந்து வசதி உள்ளவர்களாக இருந்து உங்களுடைய பெற்றோர் உங்களுடைய குடும்பத்தில் உள்ளவங்க வயசாயிட்டாங்க, அவங்களால பயணம் செய்ய முடியாது, பயணத்தில் தொடர முடியாது, ஹஜ் உம்ராவுக்கு போனா அங்க உள்ள அமல்களை செய்ய முடியாது என்று இருந்தால் கண்டிப்பா நீங்களோ அல்லது உங்களுடைய குடும்பத்தில் யாரோ அல்லது நம்ப தகுந்த யாரோ அவர் மூலமா நீங்க அவருடைய ஹஜ்ஜை நிறைவேற்றி ஆக வேண்டும். ஹஜ்ஜ பதிலி கண்டிப்பா செய்து வைக்க வேண்டும். அப்படி ஹஜ்ஜ பதிலி செய்கிறவர் நிபந்தனை என்னவென்றால் அவர் தன்னுடைய ஹஜ்ஜை நிறைவேற்றி இருக்க வேண்டும். புரியுதா? கண்டிப்பா செய்ய வச்சிடணும். அது உங்க மேல கடமை. ஹஜ்ஜு வந்து ஃபர்து, உம்ரா வந்து சுன்னா முஅக்கரா. விரும்பினா நீங்க உம்ரா செய்ய வைக்கலாம். ஹஜ்ஜு செய்ய வச்சாலே ஹஜ்ஜுக்குள்ளார உம்ரா வந்து செஸ் விளையாடுறது, கேரம் போர்டு விளையாடுறது, ஆடுபுடி ஆட்டம் விளையாடுறது, பாம்பு ஏணியை விளையாடுறது, இது எல்லாமே ஹராமான விளையாட்டுகள், எல்லாமே தடுக்கப்பட்ட ஹராமான விளையாட்டுகள். புரியுதுங்களா? முஸ்லிம்களுடைய வீடுகள்ல இவற்றை விளையாடக்கூடாது. உங்களுடைய பிள்ளைங்களை பிசிக்கலா உடம்புடைய அசைவோட வேர்வை சிந்துற மாதிரி ஓடி ஆடி விளையாட வைங்க. இந்த மாதிரியான எந்த விளையாட்டுகளையும் விளையாட வைக்காதீங்க. இது அறிவையும் வளர்க்காது, மண்ணாங்கட்டியும் வளர்க்காது, மனுஷன் மண்டையே சோம்பேறியாதான். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, யார் செஸ் விளையாடுறாங்களோ அவர்கள் பன்றியின் இரத்தத்தில் கைகளை நனைத்தது போலாவார்கள். அப்ப இதே சட்டம் தான் கேரம் போர்டு, ஆடுபுடி ஆட்டம், வேற என்னென்ன உட்காந்துக்கிட்டு பாம்பு தாயம் தகடு எல்லாம் விளையாடுறாங்களா, எல்லாம் இந்த லிஸ்ட்ல தான் வரும். இது வேற ஒண்ணு, தர்கா ஒண்ணு, இப்ப இது ஒண்ணு. 3 பள்ளிவாசலுடைய திறப்பு விழாவுக்கு போனா உம்ரா செஞ்ச நண்பன் கேள்விப்பட்டீங்களாமா? எங்கேயுமே ஹதீஸ்ல அப்படி கிடையாது. முதல்ல பள்ளிவாசல் திறப்பு விழான்னு ஒரு நிகழ்ச்சியே கிடையாது இஸ்லாத்துல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளியை விடவாங்க சிறப்பான பள்ளி, காபத்துல்லாஹை விட சிறப்பான பள்ளி இருக்குதா? இப்ராஹிம் நபி ஏதாவது திறப்பு விழா பண்ணாங்களா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏதாவது திறப்பு விழா பண்ணாங்களா? இல்ல, ஒண்ணு கிடையாது. ஜஸ்ட் பள்ளியை கட்டிட்டு பாங்க சொல்லி இகாமத் சொல்லி தொழுக ஆரம்பிக்க வேண்டியது, முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். எல்லாமே ஃபேன்சி ஆகிட்டாங்க. ஷோகேஸ்ல போட்டோ வைக்கிறது, ஆல்பத்துல போட்டோ எடுத்து மாட்டுறது, போட்டோ ஃப்ரேம் போட்டு மாட்டுறது, அதே போல பிள்ளைங்க விளையாடுறதுக்காக வேண்டி வாங்கின பொம்மைகளை கடைசியில் ஃப்ரேம்ல தூக்கி அல்மாரியில் தூக்கி வைக்கிறது கூடாது. அது ஏதாச்சும் பொம்மை இருந்துச்சுன்னா அது கண்ணை நோண்டி எடுத்துடணும், வலிக்காது, பயப்படாதீங்க. ஏன்னா அந்த பொம்மை வந்து சும்மா கீழே கிடக்கணுமே தவிர ஷோகேஸ்ல எங்கேயும் வைக்கக்கூடாது. அதே போல தொழுகும் பொழுது முன்னாடி இருக்கக்கூடாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய இந்த அமர்வை ஏற்றுக்கொள்வானாக. இங்கு வந்திருந்த எல்லாருக்கும் உங்க எல்லாருக்கும் அல்லாஹ் பறக்கச் செய்வானாக. நல்ல மகிழ்ச்சியான வாழ்க்கையை, கடனற்ற வாழ்க்கையை, நோயற்ற வாழ்க்கையை தருவானாக. ஈமானுடைய, இஸ்லாமுடைய, இஹ்லாஸான தொழுகையுடைய, நோன்புடைய, அமலுடைய, தக்வாவுடைய வாழ்க்கையை அல்லாஹ் தருவானாக. ஆமீன். ஜஸாக்குமுல்லாஹு கைரன் வ பாரக்கல்லாஹு ஃபீக்கும். சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். வஸ்ஸலாமு அலைக்கும் வ